திரு சுஜாதா அவர்கள் எழுதிய விதி ஒரு வித்தியாசமான துப்பறியும் மர்ம நாவல். அந்த நாவலோட பகுதி இப்போ இந்த வீடியோல ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம். ஸோ விதி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு புரியுதா? இல்ல அது சம்பந்தப்பட்ட உங்க எண்ணம் என்ன? விதியை பத்தி என்ன சொல்றாங்க? அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, a power that some people believe and controls all events so that you cannot change or control the way that things will happen. விதிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பவர், ஒரு சக்தி. அது அத நிறைய பேர் விரும்புறாங்க, நம்புறாங்க. விரும்புறாங்கிறத விட நம்புறாங்க. நிறைய விஷயங்களை அந்த கண்ட்ரோல் பண்ணுது. அதனால அதை மாத்தவே முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. விதிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அந்த விதி நம்மளுடைய பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறத தான் விதின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் பீயிங் அவாய்டட். ஸோ தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். எ ப்ரீ டிட்டர்மைன்ட் ஸ்டேட் ஆர் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்ற முடியாத வாழ்க்கை தடத்தின் வழித்தடம் தான் விதின்னு சொல்றாங்க. மாற்றவே முடியாத ஒரு பாதை. ஸோ வாழ்க்கையில நாம் அந்த பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அதுக்குன்னு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நியதி, ஒரு விதி இருந்தாதான் நாம் அந்த பாதையில போக முடியும். அல்லது அது எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி விதியை பத்தி சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு சைக்காலஜிக்கலா அல்லது கண்டிப்பா அது உண்மையிலேயே இருக்கா, அது மாதிரியான விதியை நம்ம மாற்றவே முடியாதா, ஸோ விதிப்படிதான் எல்லாமே நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த விதி அப்படிங்கறத வச்சுதான் இந்த கதை எழுதியிருக்காரு. ஆனா சுஜாதா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விதி என்ன அப்படிங்கறத இந்த மர்ம நாவல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். கேட்கலாமா? கணேஷ் வசந்த் துப்பறியும் மர்ம நாவல் பகுதி 1, அத்தியாயம் 1. பெங்களூர் சென்னை சாலையில் 144வது கிலோமீட்டரில் இரவு 12:30க்கு அந்த விபத்து நிகழ்ந்தது. 70 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த பஸ்ஸின் கேபினில் திருமால், முருகன், இயேசுநாதர், இன்ன பிற தெய்வங்களின் படத்துக்கு அருகில் அகர்பத்தியும் மல்லிகையும் மணக்க, உள்ளே வீடியோவில் தமிழ் கதாநாயகன் எப்படி எப்படி என்று கேட்டதற்கு பதில் சொல்ல இயலாதவாறு பெரும்பாலும் பிரயாணிகள் உறங்கிக் கொண்டிருக்க, டிரைவர் ஒரு வளைவில் வேகத்தை குறைக்காத போது எதிர் திசையில் மோட்டார் சைக்கிள் என்று அவர் நம்பிக்கொண்டிருந்தது ஒற்றை கண் லாரியாக சற்றென்று பரிணமிக்க, அதை தவிர்க்க இடதுபுறம் அதிகமாக திரும்பிய போது மாட்டு வண்டியை தாமதமாக கவனித்து ஒரே சரேல் திருப்பம் செய்தும் லாரியின் பின்புறத்தில் நீட்டிக்கொண்டிருந்த ஸ்டீல் கம்பிகள் பஸ்ஸின் வலதுபுறத்தை இரும்பு விரல்களால் வருடி, வேகத்தால் இரக்கமில்லாத பௌதீக விதிகளால் பஸ் நிலைகுலைந்து மரத்தை நோக்கி விரைவினும் விரைவாக சென்று மரத்தில் பட்டு சரளையில் மனம் மாறி 2 டயர்கள் தூக்கிக் கொண்டு சாலையில் உலோகம் தீற்றியதில் மத்தாப்பு தெரித்து கவிழ்ந்து உருண்டு பஸ்ஸின் விளக்குகள் அணைந்து போவதற்கு முன் வீடியோ மீண்டும் எப்படி எப்படி என்றது. விபத்தில் 15 பேர் இறந்து போனதாக செய்தி வந்தது. அத்தியாயம் 2. கணேஷ் கோர்ட்டுக்கு போகும் அவசரத்தில் இருந்தான். வசந்த் 9 மணிக்கு கேஸ் காகிதங்களுடன் வரவேண்டியவன். இப்போது மணி 10:20. இன்றைக்கு இந்த தருதலை பயலை கடிந்து கொண்டே ஆக வேண்டும். அநியாயம், சாக்கு சொல்லுவதில் உத்தமன். வசந்த் இன்றைக்கு எதையும் கவனிக்கப் போவதில்லை. திட்டு, டோஸ். கதவு பொத்தான் அழுத்தப்பட கணேஷ் முகத்தை கடுமையாக்கி கொண்டு கை கடிகாரத்தை காட்டிக்கொண்டே திறந்து, ஏண்டா எத்தனை மணிக்கு வர சொன்ன, இப்ப வர என்றான். பர்டன் மீ என்றாள் அந்த பெண். ஓ சாரி, வசந்த் என்னுடைய ஜூனியர்னு நினைச்சேன், வாங்க உள்ள வாங்க என்று வரவேற்றான் கணேஷ். நீங்க தானே மிஸ்டர் கணேஷ்? ஆமா. பொறுமை இல்லாத கணேஷ், இந்த பயல 9 மணிக்கு வர சொன்ன, மணி எத்தனை ஆகுது பாருங்க என்று சமாளித்தார். உட்காருங்க என்றான் நாற்காலியை சுத்தம் பண்ணிவிட்டு. அந்த பெண்ணுக்கு வயது 20 எத்தனை என்று வசந்த் சொல்லிவிடுவான். கணேஷ் அதில் அவ்வளவு சமர்த்தில்லை. அவள் முகம் வாடியிருந்ததை உடனே கவனிக்க முடிந்தது கணேஷால்.
சமீபத்தில் ஒரு தீவிரமான சோகம் அவளை ஆட்கொண்டிருக்க வேண்டும். தலைவாரப்படாமல் புடவை கசங்கி கண்கள் அழுததில் உப்பி இருந்ததைப் போல. யூ சீம் டு பி இன் ட்ரபுள். சமீபத்துல ஏதாவது துக்கமா என்று கேட்டான் கணேஷ். கேட்டது தப்பாக போயிற்று. அவள் படக்கென்று அழ ஆரம்பித்து விட்டாள். கைப்பையில் இருந்து சின்னதாக கைக்குட்டை எடுத்து மூக்கை பழமாக தேய்த்து தேம்பி தேம்பி அழுதாள். கணேஷுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. சாரி சாரி, என்னாச்சு? அத சொன்னீங்கன்னா. எங்க அண்ணன் இறந்து போயிட்டான். ஓ, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வேறு என்ன சொல்வது? யாரோ ஒரு பெண், யாரோ ஒரு அண்ணன். மனம் முழுவதும் இன்றைக்கு டெம்பரரி இன்ஜெக்ஷன் வியாபித்துக் கொண்டிருந்தது. இந்த பயல் வசந்தை காணாமல் கோர்ட்டுக்கு விஷமாக நேரம் ஏறிக்கொண்டிருக்கும் போது ஆபீஸ் அறையில் நுழைந்தவுடன் திடுதிப்பென்று அழும் பெண்ணிடம் வேறு என்ன சொல்ல முடியும்? அப்போது வசந்த் மார்போடு சட்ட புத்தகங்களை அணைத்துக் கொண்டு ஒதுங்க ஒதுங்கு என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தான். அந்த பெண் சட்டென்று சுதாரித்துக் கொள்ளட்டும் என்று, வா வசந்த், ஏன் சீக்கிரம் வந்துட்ட என்று கேட்டான் கணேஷ். பாஸ், என்னாச்சு? வர்ற வழியில பஸ்ஸ நிறுத்திட்டாங்களா? தா பாரு, பொய்யெல்லாம் கோர்ட்ல போய் சொல்லிக்கலாம். கேஸ் பாத்தியா? நான் இன்னும் ஒரு அட்சரம் பார்க்கலடா. பார்த்தேன், லட்டு மாதிரி இருக்கு ப்ரொவிஷன். ஆர்டர் 39, ரூல் 1. If any property in dispute in a suit is in danger of being wasted. ஹாய், ஆமா, இது யாரு? அப்போதுதான் வசந்த் அந்த பெண்ணை கவனித்தான். இது உங்க பேர் என்ன சொன்னீங்க என்று கேட்டான் கணேஷ். பிரசன்னா என்றால் அந்த பெண். ஏன் அலறீங்க என்று கேட்டான் வசந்த். She lost her brother என்று பதில் கூறினான் கணேஷ். அடடா, அதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? போறவன் போயிட்டான். நெருநல் உள்ளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. வாங்க வாங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க. கம் கம், நான் ஒரு ஜோக்கு சொல்லட்டுமா? டேய், வேண்டாண்டா. அவள் இப்போது சமாளித்து சாரி என்றாள். கணேஷ் கேஸ் காகிதங்களை வாங்கி கொண்டு 11க்கு கோர்ட்டு போகணும், அதுக்குள்ள படிச்சிடறேன், இவங்கள என்னன்னு விசாரிடா என்றான் கணேஷ். வசந்த் அவள் எதிரே உட்கார்ந்து கொண்டு, செச்சோ, கிரிக்கெட் பால் மாதிரி கண்ணமெல்லாம் செவந்து போய், என்னாச்சு? அண்ணா போனா போறான், இப்ப பாஸ் இல்லையா? அவர் அண்ணன்னு நினைச்சுக்கோங்க. என் பேரு வசந்த், உங்களை எங்கேயோ பார்த்த ஞாபகமா என்று இழுத்தான் வசந்த். கணேஷ் ஃபைலில் இருந்து நிமிர்ந்து பார்த்து, வசந்த், நாட் சோ சீன் என்றான். என்ன விஷயம் சொல்லுங்க என்றான் வசந்த். 10 நாளைக்கு முன்னால பெங்களூர் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஆக்சிடென்ட் தினம் தான் நடக்குது. விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எங்க அண்ணன் அந்த விபத்துல செத்து போயிட்டான். இன்சூரன்ஸ்காரங்க பணம் தர மாட்டேங்கிறாங்களா? இல்ல மிஸ்டர் வசந்த், நான் வந்தது மற்றொரு விஷயத்துக்காக. சொல்லுங்க மிஸ்டர் வசந்த், உங்களுக்கு விதியில நம்பிக்கை உண்டா? விதி? ஆமா. ஃபேட், டெஸ்டினி, ஊழ். ஆமா, ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். கணேஷ் ஐயோ என்று தலையில் அடித்துக் கொண்டான். வசந்த், 2 நாள திருக்குறளா வச்சுக்கிட்டு உசுர வாங்குறடா. பின்ன என்ன பாஸ், திடீர்னு விதியில நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா? நீங்களே சொல்லுங்க, எதுக்காக இப்ப திடீர்னு ஊழ்? எங்க அண்ணன் செத்தது விதியாலதான்னு அப்பா சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. பஸ்ல விபத்துல செத்து போனா வழக்கமா விதின்னு சொல்லுவாங்க, அதான் மரபு என்றான் வசந்த். அன்னைக்கு அவன் பெங்களூருக்கு எதுக்கு போகணும்னு எனக்கு புரியலீங்க. எனக்கும் புரியல. 10 நிமிஷத்துக்குள்ள சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க. முக்கியமா நாங்க, அதாவது கணேஷ் வசந்த்னு 2 வக்கீலுங்க எங்க வராங்க, அதையும் சொல்லிட்டீங்கன்னா உபகாரமா இருக்கும். இது வரைக்கும் கேஸ் எதுவும் இருக்கிறதா எனக்கு கண்ணுக்கு தென்படல. பொதுவா விதின்னு தான். எங்க அப்பா பேரு பாலச்சந்திரன், மெட்ராஸ் பேக்கர்ஸ் ப்ரொபரைட்டர். அந்த விபத்து நடந்த அன்னைக்கு ராத்திரி எங்க அண்ணன் துணிகளுக்கெல்லாம் சோப்பு போட்டான், சாப்பிட்டான். நானும் அவனும் உட்கார்ந்துகிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒடிசி நடனம். இவ்வளவு விவரம் வேண்டாங்க, மைல்டா வச்சுக்கிட்டா போதும் என்றான் வசந்த். இல்ல வசந்த், இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, பெங்களூருக்கு 1/2 மணி நேரத்துல கிளம்பி போறவன் செய்யற காரியங்களா இது? டிவி பார்த்துக்கிட்டே அந்த டான்ஸ கேலி பண்ணிக்கிட்டே இருக்கோமா?
அப்ப போன் வருது. அதை எடுத்து கேட்டான். சரி வரேன்னு 2 வாரத்தை தான் சொன்னான். அப்புறம் என்கிட்ட வந்தான். பிரசன்னா ஆரம்பிச்சான். பெங்களூர் வரைக்கும் அர்ஜென்டா காரியம் இருக்கு, ஒரு நட போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க ஆக்சிடென்ட். ஐ கேட்ச் த பாயிண்ட். இது விதி என்று கூறினான் வசந்த். அந்த பெண் வசந்த் முடிப்பதற்கு காத்திருந்து விட்டு நிதானமாக, மிஸ்டர் வசந்த், அவன் அப்படி ஒண்ணுமே சொல்லல. வெளியில போயிட்டு 15 நிமிஷத்துல வர, பால் சூடு பண்ணி வச்சிருன்னு சொல்லிட்டு போனான். செருப்ப மாட்டிக்கிட்டான், கிளம்புனான், அவ்வளவுதான். வசந்த் சற்று யோசித்தான். ஓ அப்படியா, பெங்களூர்ல யாரு இருக்காங்க? இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, பெங்களூர்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உறவுக்காரங்களோ யாருமே இல்ல. சொல்லுங்க மேல என்றான் வசந்த் டெலிபோன் டைரக்டரியை புரட்டி கொண்டே. பொட்டி துணி ஏதாவது எடுத்துக்கிட்டானோ? அதுவும் இல்ல. போன் வந்தது, செருப்ப மாட்டிக்கிட்டான், இதோ வரேன்னு சொல்லிட்டீங்க. பால் சூட பண்ணி எக்ஸ்ட்ரா. ராத்திரி முழுக்க எங்க போனான்னு மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பா தூங்கவே இல்ல. காலையில டெலிபோன் வருது. அந்த பஸ் கம்பெனி என்னவோ டிராவல், அவங்க கிட்ட இருந்து தாமோதரன்னு ஒருத்தர் உங்க வீட்டுல இருந்தாராவதுன்னு திகைச்சு போய், புரியுது எனக்கு என்றான் இடையே வசந்த். அலறி அடிச்சுக்கிட்டு அங்க காரை எடுத்துக்கிட்டு போறோம். வசந்த் வாழ்நாள்ல மறக்க முடியாத காட்சி. சின்ன லோக்கல் ஃபண்ட் ஆஸ்பத்திரி என்னவோ ஆஸ்பத்திரி, அதுல வராந்தாவுல 15 பாடி, அதுல அண்ணாவும் ஒண்ணு, அதே சட்டை அதே பேண்ட், மண்டையில புறப்பட்டு ஒரே ஒரு ரத்த கோடு, முகத்துல ஓ நோ. எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க வசந்த்? சொச்சோ, வெரி அன்பார்ச்சுனேட். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். உங்ககிட்ட எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க அதானே? கிளவர். நாங்க 2 பேரும் வக்கீல். பஸ் கம்பெனி மேல கேஸ் போடணும்னா போடலாம். உங்க அண்ணா சம்பாதிச்சுக்கிட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தாரா என்று வசந்தே மேலும் கேட்டான். எங்களுக்கு கடவுள் புண்ணியத்துல சொத்தெல்லாம் இருக்குது, கேஸ் எதுவும் போட வேண்டாம். பின்ன என்றான் மலைப்புடன் வசந்த். அவன் எதுக்காக பெங்களூர் போனா? அவனை கூப்பிட்டது யாரு? அந்த போன் கால் என்ன கண்டுபிடிக்கணுமா? ஏன் பெங்களூர்ல என்ன அங்க யாரையும் தெரியாது, எந்த விதமான தொடர்பும் இல்லாத நகரத்துக்கு திடீர்னு பஸ் பிடிச்சு போக காரணம் என்ன? விதி அவனை கூப்பிட்டுதா? எந்த விதி? என்ன விதி? இதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் வசந்த். இதுக்கு என்ன செலவானாலும் சரி என்றாள் அந்த பெண். இத தெரிஞ்சுக்கிறதால உங்களுக்கு எதுவும் லாபம் இல்ல, ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அவன் போனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் பயந்துகிட்டே இருக்கேன், பயந்து சாகுறேன். வீட்டில இருந்து வெளியே கிளம்புறதுக்கு லேட்டாச்சுன்னா எனக்கு ஏதோ விபத்து நிகழ போகுது, அதனாலதான் விதி இப்படி லேட் பண்ணுது. சாலையில இடது பக்கமா நடந்தா என் விதி அந்த பஸ் டயர் பஞ்சர் ஆகி என் மேல வந்து மோத போகுது அப்படின்னு நினைச்சுக்குவேன். வலது பக்கம் போகலாம், ஆனா வலது பக்கத்துல எலக்ட்ரிக் ஒயர் விழுந்தா? இயல்பா நடக்கிற எதுலயும் நம்பிக்கை போய் எல்லாத்துலயுமே எனக்கு பயம் வந்துருச்சு. சுவிட்ச போடுறப்ப மாடிப்படி இறங்குறப்ப விதி, மரணம் நம்மளை சுத்தி எங்க பார்த்தாலும் இருக்குது. சந்தர்ப்பங்களை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இப்ப கூட உங்களை பார்த்ததும் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. இந்த ஆளு, ஓ மை காட், நான் ரொம்ப சாதுங்க, ஒரு பூச்சியை உபத்திரவம் பண்ண மாட்டேன். இல்லைங்க, என்னுடைய மென்டல் டிஸ்டர்பன்ஸ, அந்த அவஸ்தையை உங்களுக்கு சொல்லதான் அப்படி அவஸ்தைப்படுறீங்க தெரியுது. அதாவது நாங்க வந்து உங்க அண்ணன் எதுக்காக பெங்களூர் போக தீர்மானிச்சாருன்னு கண்டுபிடிக்கணும், அதானே? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனுடைய விதி அவனை செலுத்தியதா? இப்ப ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க. என்ன பொறுத்த வரையில விதிய அப்பப்ப சந்திச்சு ஹலோன்னு சொல்லியிருக்கேன். அத்தனை பழக்கம் இல்ல அதுகிட்ட. அது பாட்டுக்கு அந்த பக்கம், நான் இந்த பக்கம் சைடு வாங்கிடுவேன். உங்க கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. எதுக்கும் கணேஷ் கிட்ட பேசிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். 74337 தானே? அவள் சற்று ஆச்சரியப்பட்டு, எப்படிங்க தெரியும் என்றாள். உங்க விதி, உங்க நம்பர் 74337 இறைவனே படைச்சிருக்கானே. விளையாடுதீங்க, இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க. நீ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப டைரக்டரியில உங்க அப்பா பேரை பார்த்தேன். எதுக்கும் உங்க அண்ணன் பேரு மற்ற விவரங்கள் எல்லாம் குறிச்சு கொடுங்க. ஒரு வாரத்துக்குள்ள தகவல் சொல்றேன். ஆனா என்ன? ஆனா என்ன தகவல் கிடைச்சாலும் பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. சில சமயம் உண்மைகளை தேடுறது அவ்வளவு நல்லது இல்ல. உறங்கினா
பல பேருக்கு சந்தோஷம். அதுக்கு பதிலா ஒரு ஜெர்மன் படம் பார்க்கலாம். பிலிம் சொசைட்டில பாஸ் இருக்கு, பாக்குறீங்களா? தேங்க்ஸ், ஐ எம் நாட் இன் எ மூட். இதுக்கு எத்தனை செலவானாலும் சரி வசந்த். எங்க கிட்ட வந்துட்டீங்கல்ல, ஒளிச்சு கட்டிடுறோம், கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு ஒரு காகிதத்தில் விவரங்களை குறிக்கும் போது வசந்த் அவளை கவனித்தான். தலைமயிரை சரி பண்ணி கொண்டு மடிமேல் நோட்டு புத்தகத்தை வைத்துக் கொண்டு அழகான கையெழுத்தில் எழுதி கொடுத்தவளை, கையெழுத்த பார்த்தா அதிக செலவாளின்னு தெரியுது என்றான் வசந்த். அப்படியா? ஆச்சரியத்துடன் கேட்டுவிட்டு நிமிர்ந்து அவன் என் காகிதத்தை கொடுத்து, எப்ப போன் பண்ணட்டும் என்று கேட்டாள் அந்த பெண். இல்ல, நானே போன் பண்றேன் என்றான் வசந்த். சாரி, கீழே விழுந்திருச்சு பேனா என்றான். அவள் பேனாவை எடுத்து கொடுத்து விட்டு குட் பை என்று கூறிவிட்டு சென்றாள். எதுக்குப்பா சிரிக்கிறீங்க என்று கணேஷை பார்த்து கேட்டான் வசந்த். நீயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேடா, கையெழுத்து நல்லா இருக்குன்னு சொன்ன, பேனாவை கீழே போட்ட. நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா ஒண்ணுமே பேரல பாஸ். ரொம்ப துக்கம் போல் இருக்கு. துக்கம் வெக்க அறியாதுன்னு சொல்லுவாங்க என்று இழுத்தான். ஏண்டா இப்படி அலையற? அந்த பொண்ணு துக்கம் எல்லாம் மறைஞ்ச பிற்பாடு கொஞ்சம் அழகாகவே இருக்கும்னு தோணுது பாஸ். சரி பாஸ், கேச கேட்டீங்களா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன். என்னவா? விதி உண்டா இல்லையா, அதான் அவளோட கொஸ்டின். இந்த பெண்ணோட அண்ணன் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தானா, பொடி நடையா ஒரு தம் அடிச்சுட்டு வரேன்னு கிளம்பி போறான். அப்புறம் ஆளை காணோம். மறுநாள் பார்த்தா பேப்பர்ல பேரு, பெங்களூர் பஸ்ல ஆக்சிடென்ட்ல ஐயா லிஸ்ட்ல இருக்காரு. ஏன் அப்படின்னு கேக்குது இந்த பொண்ணு. பெங்களூர்ல யார் இருக்காங்களா? யாரும் கிடையாதாம் பாஸ். துணிமணி, பொட்டி, படுக்க எதுவும் கிடையாது. ஒரு போன் கால், புறப்படு. அப்புறம் காலை பஸ் கம்பெனில இருந்து போன் கால். எப்படி இருக்கும் பாருங்க. இன்ட்ரெஸ்டிங் டா. ஏன் போனா? விதியா? பாஸ், உங்களுக்கு விதியின் பேர்ல நம்பிக்கை உண்டா? உண்டுடா. இஸ் இட் என்று அதிசயத்தான் வசந்த். நான் சொல்றது விஞ்ஞானத்தோட விதி. மொத்தம் 4 விதிகள் தான் பிரபஞ்சத்திலேயே உண்டு. கிராவிடேஷன், ரேடியேஷன், வீக் அண்ட் ஸ்ட்ராங், நியூக்ளியர் போர்சஸ். அவ்வளவுதான். சரிதான். கேள்வி பதில்லாம் நிறைய படிக்கிறீங்க போல. இல்லடா, காரி ஜுவாப். அது என்ன காவோ? நான் படிக்கிறது என்னவோ 2 வர்ஜின்ஸ். இப்ப நாம 2 பேருமே 2 வர்ஜின்ஸ் தான் இல்லையா? டேய், நீயா வர்ஜின்? ஏண்டா டேய், நீ பார்க்காத கேசாடா. இப்ப நீ பெங்களூர்ல பஸ்ல திடீப்புன்னு புறப்பட்டு போனேன்னா நான் கேள்வியே கேட்க மாட்டேன். ஏன் போறேன்னு எனக்கு தெரியும். ஊருக்கு ஊரு உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. அவ பேர் என்ன? ஈரான்கார கேஸ்ல வந்தாலே. அதை விடுங்க பாஸ். கல்யாணம் ஆகி கர்ப்பம் ஆகி பிரசவம் கூட ஆயிடுச்சு. இப்ப இந்த கேஸ் எடுத்துக்கலாங்கிறீங்களா இல்ல வேணாமா? ஒரு 3 மணி நேரம் முக்குனா விஷயம் வெளியே வந்துடும். இப்ப வேண்டாண்டா. இப்ப இன்ஜங்ஷன். நம்ம கேஸ் அங்க இருக்கு. நம்ம பார்ட்டி கேஸ் சக்சஸ் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. போட்டுட வேண்டியதுதான். 3 நாளைக்கு பேசப்படாது இந்த கேஸ பத்தி. புரியுதா? அத்தியாயம் 3. மிஸ்டர் கணேஷ், எதுக்காக இன்ஜங்ஷன்? யுவர் ஆனர், கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற போது ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு என் கட்சிக்காரர் பயப்படுறதால. பட் தட்ஸ் an offense. அதுக்கு ஆதாரம் இருக்கா? யுவர் ஆனர், நாங்க கேட்கறது ஸ்டேட்ஸ்கோ. இதுக்கு உங்களுக்கு ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன் இருக்குங்கிறது முழுசும் உணர்ந்துதான் நான் கேட்கிறேன். அஃபிடவிட் வச்சு நிரூபிக்கிறோம். டிஃபெண்டன்ட் ப்ராப்பர்ட்டியை டிஸ்போஸ் பண்ண முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கிறதுனால. யூ வாண்ட் a temporary injunction? எஸ் யுவர் ஆனர். 4 கண்டிஷனும் ஒத்து வருது. பட் தட்ஸ் a fate accompli. எப்படி சொல்றீங்க யுவர் ஆனர்? கேஸ் உங்க பக்கம் ஜெயிக்க போறதுன்னு எப்படி நீங்க அஷ்யூம் பண்ணிக்கலாம் என்று அவனையே திருப்பி கேட்டார் ஜட்ஜ். ரீசனபிள் ப்ராபபிலிட்டி யுவர் ஆனர் என்றான் கணேஷ். பிரதிவாதி வக்கீல் அவனை பார்த்து முறைப்பதை கவனிக்காமல். கோர்ட் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு கிராண்டட் என்றதும் கணேஷ் சற்று உற்சாகத்துடன் வெளியே வந்தான். கணேசா, கொட்டைய குழப்பிட்ட, உன் காட்டுல மழடா என்றார் ஈச்சு. பாஸ், கை கொடுங்க. கிடைக்காதுன்னு நினைச்சேன். இதுல பாத்தீங்களா, மறைமுகமா கேஸ் நமக்கு ஜெயிக்க போறதுன்னு கோர்ட்டு ஒத்துக்கிட்டாப்புல இருக்கு இல்ல? அத நான் அதிகமா விரட்டலடா. விரட்ட கூடாது. ஈஸ்வர மாமா தான் கொஞ்சம் கலங்கி போயிட்டாருல. ஜெயிச்சாச்சு, விடுங்க பாஸ். சொல்ல முடியாதுரா, அப்பீல் இருக்கலாம். இப்போதைக்கு வெற்றி, அவ்வளவுதான்.
வாங்க விழுப்பொண்ணுங்களை நக்கிக்கிட்டே காப்பி சாப்பிடலாம். மத்தியானம் காதர்பாய் கேஸ், வேணுகோபால் அப்பியர் ஆறாரு நமக்கு எதிரா. சில வேளையில பெரிய பெரிய வக்கீல் எதிரியா இருக்கிறது நமக்கு சாதகம்தான் பாஸ். இருவரும் கோர்ட்டு கட்டடத்தை விட்டு வெளியே வந்தபோது வானத்தில் யாரோ முரசடிக்க பழகிக் கொள்வதைப் போல இடி இடித்தது. பாரா, ஏப்ரல்ல மழையா? கணேஷ் காஃபியை உறிஞ்சிக் கொண்டே சிந்தித்தான். என்ன பாஸ் யோசிக்கிறீங்க? டிஃபெண்டன்ட்னு ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தன் துண்டு நிலத்தை விக்கிறத இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே கோர்ட்டுல குப்பை கொட்ட போறோமோன்னு மலப்பா இருக்கு கணேஷ். அவன் ஸ்பேஸ்ல போயின்னு இருக்கான். ஏதோ நம்ம விதி அப்படி. என்னடா மறுபடி விதி? ரஷ்யக்காரனானா எதையும் பத்தி கவலைப்படாம ராகேஷ் சர்மாவை கூட்டு 6:38க்கு ராக்கெட் கிளம்புது. 10 செகண்ட்ல கைதட்டி கை குலுக்கியாச்சு, ஸ்பேஸ்ல போயாச்சு. அவங்களுக்கெல்லாம் விதி உண்டா பாஸ்? ஏதாவது ஒரு விதிடா பாஸ். ராகேஷ் சர்மா ஸ்பேஸ்ல போனானா நம்ம ஈஸ்வர மாமா என்ன கேட்டது தெரியுமா? ஏண்டா அவன் கொல்லப்புறம் போகணும்னா என்னடா பண்ணுவான்னு. எப்படி இருக்கு பாஸ்? அவருக்கு ஒரு வேலை கான்ஸ்டிபேஷனா இருக்கும். ஐயோ பிரம்ம சௌச்சம். நான் சொன்னேன், சுவாமி அத கூட ரஷ்யாக்காரன் மைக்ரோவேவ்ல அனுப்பிச்சு கஜாஸ்கிஸ்தான்ல டிஸ்போஸ் பண்ணிடுவான்னு சொன்னேன். மாமா நம்பிட்டாரு. அவர்கள் அங்கிருந்து கிளம்புகையில் மழை துளிகள் ஒத்துழைத்து காரில் நுழைவதற்குள் உல்லாசமாக நனைந்து விட்டார்கள். காலையில பார்த்தமே அந்த கேசு என்றான் வசந்த். அந்த பஸ் விபத்து பாஸ். ஏன், என்ன இப்ப அத பத்தி கொஞ்சம் விசாரிக்கட்டுமா? என்ன திடீர்னு உனக்கு இன்ட்ரெஸ்ட்? நான் அந்த பொண்ண சரியா கூட பாக்கல. ஆமா, என்னது திடீர்னு நீ திருக்குறள்ல புகுந்துட்ட? அது நம்ம சீதாராம் இல்ல, அவனுக்கு ஒரு கசின் இருக்கா. குரல்ல அது விளையாடுது. அதுக்காக அங்கங்க 1-2 குரல். அதான் பாஸ் என்று கூறிவிட்டு சிரித்தான் வசந்த். காமத்துப்பால் வந்துட்டியா? இல்ல, இன்னும் வரைவின் மகளிரை விட்டே வரலனா. உருப்பட மாட்டேடா. அந்த பெண் கொடுத்த குறிப்புகளை பார்த்தான். ஜமுனா டூரிஸ்ட் பாஸ். இப்ப என்னவெல்லாம் பேரு பாருங்க. என்ன, அந்த அண்ணன் போன பஸ் கம்பெனி பேரு பாஸ். பாஸ் இதெல்லாம் மூர் மார்க்கெட் தாண்டின அப்புறம் இருக்கும். மத்தியானத்துக்குள்ள விசாரிக்கலாமே. பாரு, இந்த விசாரிப்பு அவ்வளவு முக்கியம் இல்லப்பா. ஆமாமா, முக்கியம் இல்லதான். சின்னதா ஒரு பக்கம் ரிப்போர்ட் கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு கூட பாக்கலாம்டா. இப்ப கொஞ்சம் டைம் இருக்கேன்னு முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஒளி, எங்க போகணும்? சொன்னனே, மூர் மார்க்கெட். கணேஷ் சென்ட்ரல் மூர் மார்க்கெட்டை தாண்டி போலீஸ்காரனை தாண்டி சந்து சந்தாக இளைப்பாரி கொண்டிருந்த வீடியோ கோச் பிரதேசத்தில் நிறுத்தினான். போய் கேளுடா. வசந்த் இறங்கி ஜனதா டூரிஸ்டில் ஜமுனாவை விசாரித்தான். அங்கிருந்து 10 அடி தானாம். 10க்கு 8 அறையில் டயல் பூட்டப்பட்ட டெலிபோன். கேலண்டரில் ரேகா. அதன் அருகில் மேஜை. மேஜை அருகில் கொட்டை கொட்டை எழுத்தில் போர்டு. நாகப்பட்டினம், திருநெல்வேலி, மதுரை, சேலம், பெங்களூர் எல்லாம் தினசரி உல்லாச பயணமாம். சாமி படம், வீடியோ சகிதமாய் பஸ் படம், 1-2 டயர்கள், தட்டு வேஷ்டியில் புக்கிங் கிளார்க், திரைச்சுவை, வண்ணத்திரை, சினிமிக்ஸ், ஜெமினி சினிமா, பொம்மை. என்னங்க, திருநெல்வேலியா மதுரையா என்று அங்கே இருந்தவர் கேட்டார். இல்லைங்க, மெட்ராஸ் தாங்க. லோக்கல் ட்ரிப்பா? அது இங்கிருந்து இன்னும் 6 கடை தள்ளி போனீங்கன்னா ஜமால்னு. இருங்க, உங்க பேர் என்ன? சீனிவாச வரதன். சொல்லுங்க, நீங்க என்ன வேணும்? 10 நாளைக்கு முன்னாடி உங்க பஸ் ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பெங்களூர் பாதையில. உடனே சீனிவாச வரதன் உஷாராகி, நீங்க போலீஸா என்று கேட்டான். இல்ல, பயப்படாதீங்க. அந்த பஸ்ல பிரயாணம் பண்ண ஒரு ஆசாமிய பத்தி கேட்க வந்தேன். அதெல்லாம் அப்பவே லிஸ்ட் போட்டு மாலை முரசுல கூட வந்திருந்ததே அட்ரஸோட. டெலிபோன் அடிக்க அதை அவன் எடுத்து கேட்டுவிட்டு, 3 நாள் புக் ஆயிருச்சு. டயர் மேல இல்லாம தானே? 9-10 கொடுக்கறனே, பேர சொல்லுங்க. வசந்த் அப்போது சுற்றிலும் பார்த்தான். அவன் எழுதுவதை பார்த்தான். அவன் டெலிபோனை வைத்துவிட்டு, இப்ப புக்கிங் டைம், அப்புறம் வாங்க, ஏதாவது வேணும்னா முதலாளி கிட்ட கேட்டுக்கங்க, அவர் தான் ஆக்சிடென்ட் விவரம் முழுக்க பாத்துக்கிட்டார் என்றான் அவன். இந்தாங்க உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட், எங்க கம்பெனி இது. வசந்த் கொடுத்த பால் பாயிண்டை பார்த்ததும் கொஞ்சம் வரதன் தயங்கினான். பச்சை, சிகப்பு, கருப்பு 3 எழுதும். ரீஃபில் கூட இருக்குது. உங்களுக்கு ட்ரிப் சீட் எழுத சௌகரியமா இருக்கும். என்ன கம்பெனி சொன்னீங்க உங்களுது? வசந்த் சினிமா பத்திரிகைகளை ஒரு முறை பார்த்து, சுஜாதா தான்,
நம்ம பாலாஜி சார் கிட்டதான் பிலிம் கம்பெனி. அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. டே பையா, அந்த ஸ்டோல் எடுத்து போடு. சார் என்ன சாப்பிடுறீங்க என்று கேட்டார். பாதாம் மில்க். அதையும் நான் பே பண்றதா இருந்தா? டேய் போய் 2 பாதாம் மில்க கொண்டு வா. அப்படியே ஒரு பாக்கெட் வில்ஸ் என்று வசந்த் 10 ரூபாய் நோட்டை உருவி கொடுக்க, சொல்லுங்க என்ன கேட்டீங்க? நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, அதிகமா உங்க நேரத்தை எடுத்துக்க விரும்பல. அன்னைக்கு விபத்து நடந்த பஸ் புறப்பட்ட போது நீங்க தான் டியூட்டில இருந்தீங்களா? நானே தான். என்னை விட்டா வேற யாரு? ராப்பகலா நான் தான். அதுல போன ஒரு ஆளு பேரு தாமோதரன், எனக்கு தெரிஞ்சவர். அவர் எதுக்காக பெங்களூருக்கு போனார்னு கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களால ஏதாவது தகவல் சொல்ல முடிஞ்சதுன்னா நல்லா இருக்கும். என்ன வேணும் சொல்லுங்க. கடைசி சமயத்துல யாராவது அர்ஜென்ட்டா டிக்கெட் வாங்கிட்டு ஏறினாங்களா? தினமும் எல்லா ரூட்லயும் உண்டுங்க, அது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். வேளாங்கண்ணி கிருத்திகைன்னு வர்றப்ப ஸ்டாண்டிங் கூட உண்டு. சரி, பெங்களூர் ரூட் எப்படி? பெங்களூர் போட்டி ஆயிடுச்சுங்க. மொத்தம் ராத்திரி ஆல் இந்தியா பர்மிட்ல 24 பஸ் ஓடுது. பாலாஜி, சீனோ, ஜெனரல் டிராவல்ஸ், கேடி, என்டின்னு போட்டி ஜாஸ்தியா போச்சுங்க. நீங்க எவ்வளவு பஸ் விடுறீங்க? எங்களுது ஒண்ணுதான் போகுது. சித்தூர் வழியா போறதில்ல. 3 ஸ்டேட் ஆயிடுது பாருங்க. நாங்க சவுத்துல தான் நிறைய. அந்த ஆளு கடைசியில வந்து டிக்கெட் அவசரப்படுத்தி வாங்கினா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? சொல்ல முடியாதுங்க. அதான் சொன்னனே. ஆனா கடைசியில வந்து டிக்கெட் வாங்கி ஏறினா லிஸ்ட்ல பேரு கடைசியில இருக்கும்ல? லிஸ்ட்ல இருக்கா? ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு லிஸ்ட் முதலாளி கிட்ட இருக்குது. அதுதான் பாவம் ராவோடு ராவா கார் எடுத்துக்கிட்டு போய், அது என்னாச்சுங்க? பஸ் லாரி பின்பக்கத்துல இடிச்சிருச்சு. அத அவாய்ட் பண்றதுக்கு திரும்பி இருக்கான். பாருங்க, பேலன்ஸ் விட்டுட்டான். கதிர்வேல் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். இதுல சோகம் பாருங்க, பஸ் வந்து பாதையை விட்டு 20, 10, 30 அடி விலகி வயல்ல விழுந்திருக்கு. எல்லாரும் வயல்ல கிடக்குறாங்க. 6 லாரி போயிருக்குது. ஒருத்தன் கூட கவனிக்கல. நடு ராத்திரியா, அதான் நிறுத்துறதுக்கு ஆள் இல்ல. எல்லோருக்கும் அடி. அப்புறம் சுமாரா காயம்பட்ட ஒருத்தர் பக்கத்து கிராமத்துக்கு போய் அவுட் போஸ்ட்ல சொல்லி, அவங்க எங்களுக்கு போன் பண்றப்ப மணி 1 இருக்கும். முதலாளி போய் சேர்றதுக்கு மணி 4, 4:30 ஆயிடுச்சு. அப்புறம்தான். ஆமா, கதிர்வேல் டிரைவர் என்ன ஆனாரு? அங்கேயே க்ளோஸ். வசந்த் யோசித்தான். அப்ப கடைசி நிமிஷத்துல யாரும் சேட்டு கேட்டிருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்கிறீங்க இல்லையா? ஆமா, என்னவோ காரணம் சொல்லுவாங்க. கல்யாணம்னு சொல்லுவாங்க, இன்டர்வியூவும் வாங்க. அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான் சார். தாமோதரங்கிற பேரை ஞாபகம் இருக்குங்களா? லிஸ்ட்ல பார்த்த மாதிரி தான் இருக்குது. முதலாளியை கேட்டா தெரியும். நீங்க போயிருந்தீங்களா விபத்து நடந்த இடத்துக்கு? இல்லீங்க, நான் எங்க ஆபீஸ விட்டுட்டு போறது. காலையில பஸ்ஸுங்க ஜக ஜகன்னு வரும், ரிசீவ் பண்ணணும். ஆக்சிடென்ட் ஆனாலும் மத்தது நடக்கணும் பாருங்க. முதலாளிக்கு தான் பாவம், ரொம்ப நஷ்டம். 3,500 ரூபாய்க்கு மேல செலவழிச்சிருந்தார். வண்டி அப்படி பஞ்ச கல்யாணி மாதிரி இருந்தது. இன்சூர் பண்ணலையா? அண்டர் இன்சூருங்க. யாருகிட்டயும் சொல்லிடாதீங்க. தேங்க்ஸ் வரதன். உங்க முதலாளி அட்ரஸ் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா. இந்தாங்க கார்டு. எனக்கு ஒரு ஒத்தாசை செய்யணும் நீங்க. என்ன, படம் ஷூட்டிங் பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. எப்ப வர்றீங்க சொல்லுங்க வரதன். இதுக்குன்னு லீவு போட்டுட்டே வரேன். எப்ப வரணும் நீங்க சொல்லுங்க. பாலாஜி சார் வீடு தெரியும்ல? தெரியும். எக்மோர்ல பிரபலமானவர்களின் விலாசங்கள்ல நான் பார்த்தனே. ஞாயிற்றுக்கிழமை வந்துடுங்க. வசந்த்னு சொல்லுங்க போதும். கேஜி ஆஸ்பத்திரியில ஷூட்டிங் அழைச்சிட்டு போவாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. வரதன் சோழி சோழியாக வசந்தை பார்த்து பரவசமாக சிரித்தான். காரில் கணேஷ் கேட்டான், ஏண்டா இத்தனை நேரம்? ஆசாமி முதல்ல கொஞ்சம் முரண்டு பண்ணாங்க. பாலாஜி வாழ்க. கேட்க வேண்டியது எல்லாம் கேட்ட. வசந்த், பஸ் எத்தனை மணிக்கு கிளம்பிச்சா அன்னைக்கு? வசந்த் திடுக்கிட்டான். பாஸ், யூ ஆர் எ கில் ஜாய். நான் கேட்காத ஒரே கேள்விதான் அது. போய் கேட்டுட்டு வாடா. வசந்த் மறுபடி வரதனை நோக்கி சென்று, வரதன், எனக்கு இன்னொரு சின்ன விஷயம் தெரியணும். சொல்லுங்க. விபத்து நடந்த அன்னைக்கு எத்தனை மணிக்கு பஸ் கிளம்பிச்சு? எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா பெங்களூர்ல இருந்து ஒசூருக்கு கம்பெனி டே ட்ரிப் உண்டுங்க. 9:30 இல்லையா? தேங்க்ஸ். ஞாயிற்றுக்கிழமை வர மறந்துடாதீங்க. வசந்த் திரும்பி கணேஷிடம் வந்து, பாஸ் 9:30 என்று கூறினான். சரிடா என்றான் கணேஷ். இத தெரிஞ்சுண்டு என்ன பண்ண போறீங்க பாஸ் என்று கேட்டான் வசந்த். சும்மாதாண்டா.
என்று கூறிவிட்டு சிரித்தான் கணேஷ். அத்தியாயம் 4. மத்தியானம் கேஸ் தள்ளுபடியாகி விட்டதில் கணேஷ் பிரிட்டிஷ் லைப்ரரி போகலாம் என்று கூறினான். வசந்த் ஜேம்ஸ் பாண்ட் படம் போகலாம் என்றான். 2 பேரும் ஒத்து போகாததால் அந்த விசாரிப்பை தொடர்ந்து அந்த பஸ் முதலாளியை பார்த்துவிட்டு வந்தால் அன்றைக்கே அந்த பெண் கேட்ட விவரங்களை முழுவதும் அறிந்து கொண்டு விடலாம் என்று தீர்மானித்தனர் இருவரும். தமிழ் பெயராக தோன்றவில்லை. கேஜி சிங் என்று இருந்தது அந்த விசிட்டிங் கார்டில். என்ன சிங்கு பாஸ் இது, தாடியா அதாடியா? நேரா பார்த்தா தாண்டா தெரியும். சிங்குன்னு கர்நாடகாவில் கூட இருக்காங்க. ஹார்டோஸ் ரோடில் ஒளிந்து கொண்டிருந்தது அந்த வீடு. கேட்டுக்கு அருகிலேயே அலங்காரமாக கேஜி சிங், ஜமுனா சிங் என்று போர்டில் எழுதியிருந்தது. ஜமுனா சிங், எங்க கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பேரை என்று யோசித்தான் வசந்த். ஆரம்பிக்காத வசந்த். வீட்டுக்குள் நுழைவதற்கு சீட்டு கொடுக்க வேண்டியிருந்தது. அனுமதி கிடைத்து உள்ளே போன போது கேஜி சிங்குக்கு கார்கள் சேகரிப்பது ஒரு பொழுதுபோக்கோ என்று எண்ணும் அளவுக்கு 3-4 கார்கள் இங்கே அங்கே என்று நின்று கொண்டிருந்தன. இருந்தும் வெட்டப்பட்ட புல்வெளியின் இடையில் செயற்கை பாதையில் நடந்து ஒரு பாமரேரியனின் சின்ன குரல் ஒவ்வை கடந்து உள்ளே சென்ற போது ஹாலில் உட்காரச் சொன்னான் சேவகன். ஒரு சிறுவன் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு ரிமோட் கண்ட்ரோலை திருகிக் கொண்டிருக்க எதிரே வீடியோ அவன் விரலுக்கேற்ப வடிவம் மாறிக்கொண்டிருந்தது. கலர் டிவி, கார்பெட், அலமாரியில் விலை உயர்ந்த குப்பைகள், புக் ஆஃப் நாலேஜ் 9 பாகம், ஒரு பரதநாட்டிய பெண்ணின் போட்டோக்கள். இப்ப தெரிஞ்சு போச்சு பாஸ், ஜமுனா சிங் பரதநாட்டியம். ஆளுநர் அவளுக்கு கேடயம் வழங்க மூக்கில் வைரம் ஜொலிக்க சிரித்துக் கொண்டு பெற்றுக் கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் சிங் வந்து சேர்ந்து கொண்டு அவர்கள் அருகில் உட்கார்ந்து, பச்சு அந்தர் ஜாவோ என்றார். பையன் எழுந்து சென்றான். அவருக்கு 50க்கு அருகில் இருக்கும். தலை நிறைய முடி, 90% வெளுத்திருந்தது. சஃபாரி ஷூட் வாசனையாய் இருந்தது. கண்களுக்கு அருகில் லேசாக சுருக்கம். கணேசை கைகுலுக்கி வேலைக்காரனை சிமிச்சையுடன் பார்க்க அவன் உள்ளே சென்றான். கார்டை மறுபடி பார்த்து கொண்டே, லாயர்ஸா, என்ன விஷயம்? அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட பத்தியா என்று சிங் கேட்டான். ஆமாங்க, என் பேர் வசந்த், அவரு கணேஷ். கேஸ் ஏதாவது போட போறீங்களா சொல்லுங்க. ஏற்கனவே ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு. ஏறத்தாழ 4.5 லட்சம் போயிடுச்சு. தமிழ் நல்லாவே பேசுறீங்க என்றான் வசந்த். தமிழ் தாங்க, நாங்க இங்கதான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. முன்னோர்கள் ராஜஸ்தான். வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி ஹிந்தி பேசுவோம். ஜமுனா சிங்குங்கிறது என்னுடைய மனைவி. நான் டான்ஸ் பார்த்திருக்கேன் என்றான் வசந்த். அவளுக்கு ஹாபி அது என்றான் சிங். இல்லைங்க, நல்ல பேரு. நேஷனல் புரோகிராம் கூட கொடுத்ததா? இல்ல, அது வரைக்கும் போகல. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. நாங்க கேஸ் எதுவும் போட வரலைங்க என்றான் கணேஷ். அப்பாடா, ஒரு பெரிய நிம்மதி. என்ன அலைச்சல் தெரியுமா? அந்த விபத்துக்கு அப்புறம் போலீஸ்காரங்க ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டாங்க. 7-8 லெவல் பிரைப் பண்ண வேண்டி இருந்தது. நாங்க விசாரிக்க வந்தது தாமோதர்ங்கிற ஒருத்தரை பத்தி என்றான் கணேஷ். தாமோதர்? வெயிட் அ மினிட், பேரு கேட்ட மாதிரி இருக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல போயிட்டாருல்ல? ஆமாங்க, அவர்தான். அவரை பத்தி என்ன இப்ப? இன்சூரன்ஸ்ல ஏதாவது தகராறா? இல்லைங்க, அந்த ஆளோட சிஸ்டர் எங்க கிட்ட வந்தாங்க. அவரு திடீர்னு பெங்களூர் புறப்பட்டு போயிட்டாராம். எதுக்குன்னு சொல்லாம கொள்ளாம. யார் அதுக்கு காரணம்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண சொன்னாங்க. கண்டுபிடிச்சு என்று சிங் கேட்க அப்போது டெலிபோன் அடித்தது. சிங் அதை எடுத்து கேட்டு ஹலோ என்று கூறினான். கொடுத்துட்டாங்களா? பாடி பில்டிங்க்கு சொல்லிட்டீங்களா? அங்கேயே பண்ணிடலாம். கொட்டேஷன் இருக்கு, மேல எத்த சொல்லாதீங்க. சரி சரி. கேஜி சிங் போனில் பேசுகையில் கணேஷ் அறையை நிதானமாக பார்த்தான். ஜமுனா சிங், அந்த கோப்பைகள் எல்லாம் அவளுடையதா? டென்னிஸ் மட்டை? போனை வைத்துவிட்டு, வண்டி ஒண்ணு புக் பண்ணி இருந்தது, இப்ப கிடைச்சிருச்சு. பாடி பில்டிங் கொடுத்து மறுபடி பஸ்ஸ ரூட்ல விடுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 1000 நஷ்டம். ரொம்ப ரிஸ்க் பிசினஸ்ங்க இது. அதுவும் இந்த ஆர்டிஓக்கள் பண்ற அட்டகாசம் இருக்கே என்று கூறி அழுத்து கொண்டான் சிங். வாஸ்தவம்தான் என்றான் வசந்த். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? தாமோதர் இல்ல, அந்த ஆளை அடையாளம் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருந்த சோகமான கடமை எனக்கு ஏற்பட்டு போச்சு. பாவங்க, அவரோட தங்கச்சியும் அப்பாவும் வந்தாங்கன்னு ஞாபகம்.
ரொம்ப கதர்னாங்க. நீங்க தான் ஸ்பாட்டுக்கு போய் எல்லா ஏற்பாடும் செஞ்சீங்கன்னு யாரு சொன்னா உங்களுக்கு? உங்க ஆபீஸ்ல சீனிவாச வரதன்னு. ஓ, அங்க போயிருந்தீங்களா? வேலைக்காரன் 3 டம்ளர்களில் பைனாப்பிள் ஜூஸ் ஐஸ் கட்டியில் மிதக்க கொண்டு வந்து வைத்தான். அவரு பெங்களூருக்கு எதுக்கு போனார்னு கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாதுங்க. விபத்துல இறந்து போனது தெரியும். லிஸ்ட்ல பேர் இருந்தது. அந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? இருந்தது, போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு. இப்ப காப்பி இருக்குமா என்று கேட்டான் வசந்த். இல்லைங்க. ஏன்? அந்த ஆளு பேரு கடைசியில இருந்ததா ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஏன்னா அவரு அவசரமா கிளம்புனாரா இல்ல முன்னாடியே புக் பண்ணிட்டு கிளம்புனாரான்னு தெரிஞ்சுக்க விரும்புறோம், அவ்வளவுதான். அவ்வளவு விவரம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. லிஸ்ட்ல பார்த்தாதான் தெரியும். எந்த போலீஸ் விசாரிச்சது? வேலூர் எஸ்பி ஒருத்தர் வந்தாரு. சரிதான், வேலூர் போக முடியாது. அந்த ஆளு அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? வீட்டுக்கு தகவல் சொல்ல? ஞாபகம் இல்லைங்க. போலீஸ் அதுல ரொம்ப ஒத்துழைச்சாங்க. உங்களுக்கு ஃபுல் விவரமும் வேணும்னா வேலூர் போனீங்கன்னா முத்துவேலன்னு ஒரு எஸ்பி, அவர் தான் கேஸ் பதிவு டிராபிக் பிரிவுன்னு நினைக்கிறேன். இல்ல ரெகுலர் எஸ்பியோ என்னவோ. பெட்டி பைய தேடினதுல அட்ரஸ் பெரும்பாலும் செத்தவங்க எல்லோருக்குமே கிடைச்சிருச்சு. அவனோட பெட்டி? இந்த ஆளு பொட்டி படுக்க எதுவும் எடுத்துக்கிட்டு போகலைங்க. கட்டின வேஷ்டியோட கிளம்பி இருக்காரு. அப்படியா? என்ன அவசரமோ தெரியலையே. இல்லைங்க, விதி தாங்க. எனக்கு விதியில நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா நான் அந்த வண்டியில போறதாக இருந்தேன். நம்புவீங்களா இத? அப்படியா? நீங்க ஏன் போகல? போறதுக்கு தான் கிளம்புனேன். வேலூர்ல ஒரு வேலை இருந்தது. கார் எடுத்துக்கிட்டு போறதுக்கு பதிலா நம்ம பஸ் பிரயாணம் எப்படி இருக்குன்னு போயிட்டு வரலாம்னு நான் இருந்தேன். என்னவோ பாருங்க, அது தடப்பட்டு போச்சு. காலையில ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கிறத மறந்தே போயிட்டேனா, பஸ் ஏறதுக்கு முன்னாடி ஞாபகம் வந்துச்சு. திரும்பி வந்துட்டேன். இத என்ன சொல்றீங்க? விதிதானே. ஆக்சிடென்ட் வேலூருக்கு அப்பால தானே ஆச்சு. சொல்ல முடியாதுங்க. எனக்காக ஒரு 5 நிமிஷம் தாமதிச்சு இருந்தாங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்திருக்காதே. விதியா இல்லையா இது? அப்படிதான் சொல்ல தோணுது. அப்போது திரைகள் சலனிக்க அந்த பெண் உள்ளே வந்தாள். டார்லிங் என்று ஆரம்பித்து சாரி என்று நிறுத்தி கொண்டாள். வசந்தின் கண்கள் சற்று விரிவதை கணேஷ் கவனித்தான். பதுமை போல இருந்தாள் அந்த பெண். இரானிய வகை சிவப்பு. கொஞ்சம் கன்னத்து கீழ் சதையை தவிர மற்றபடி அப்பொழுக்கில்லாத நடன தேகம். உதட்டில் 1 சென்டிமீட்டர் கர்வம். மூக்கில் லேசான தூக்கல். ஜமுனா, இது மிஸ்டர் கணேஷ், மிஸ்டர் வசந்த். 2 பேரும் லாயர்ஸ். ஆக்சிடென்ட பத்தி விசாரிக்க வந்திருக்காங்க. திஸ் இஸ் ஜமுனா சிங், மை வைஃப். உங்க டான்ஸை நான் பார்த்திருக்கேன் என்றான் வசந்த் அவளிடம். அப்படியா? எப்ப என்றால் கண்களில் நிஜ ஆர்வத்துடன். டிவியில. அது அக்டோபர் மாசம். இப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படியா? பொய் சொல்றீங்க. இல்லைங்க, நிஜமாவே. ஜமுனா, நீ எவ்வளவு பாப்புலர்னு உனக்கே தெரியாது என்றான் இடையே சிங். அவள் போங்க என்று கூறினாள். வசந்தை நேராக கண்ணோடு கண் சற்று அளவுக்கு அதிகமாகவே பார்த்தாள். நான் கிளாஸ் போயிட்டு வர லேட் ஆகும். நீங்க? நான் 8:30க்கு கிளப்புக்கு போவேன் ஜம். 1 நிமிஷம் என்று கணவனை தனியாக அழைத்தாள். ஓ, கொஞ்சம் இருங்க நீங்க என்று சிங் உள்ளே போக அவள் வசந்தை பார்த்து, நீங்க கூட லாயரா என்று கேட்டாள். ஆமா. அவள் உடுத்திருந்த சல்வார் கமீஸில் நவீனத்துக்கு இடம் கொடுத்து சிற்சில சலுகைகள் கொடுக்கப்பட்டு அது அவள் உடலுடன் ஒட்டி மார்பு துணியின் மென்மையால் கழுத்தின் இரக்கம் தெரிந்தது. டிவி உங்களுக்கு நியாயம் பண்ணலீங்க என்றான் வசந்த். எப்படி சொல்றீங்க? நேர்ல பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கீங்க. வேற மாதிரினா? மோர் பியூட்டிஃபுல், மச் மோர். தேங்க்ஸ். வெயிட் போட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு இது ஆறுதலான வார்த்தை. தமிழ் கூட நல்லா பேசுறீங்க. நான் தமிழ் தாங்க. அவர் தான் ராஜஸ்தான், நான் மெட்ராஸ் தான். இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 வருஷம் ஆகுது. அப்போது சிங் உள்ளே வர புயல் மாதிரி வார்கிட்டு போயிட்டார் இல்லைங்க என்றால் தன் கணவனை பார்த்து. இவளையா? நான் ஒரு மேரேஜ்ல பார்த்தேன். உடனே தீர்மானம் பண்ணிட்டேன் எப்படியாவதுன்னு. உடனே விருப்பம் என்றாள் அவள். விருப்பம் இல்ல ஜம்மு, லவ். இந்த செக்கு 8:30க்குள்ள வந்துருவியா? டிரைவர் இருக்கானா? இருக்கான். வரேன் வரேன் மிஸ்டர் வசந்த் என்று அவனை பார்த்து வண்ண புகையை போல புன்னகையை பரப்பி விட்டு சென்றாள். ஷீ கேன் சார்ம் எனி ஒன் என்றார் அவர். அவள் போன திசையை பார்த்து, புவர் ஃபேமிலியில இருந்தவ,
சினிமான்னு மெட்ராஸுக்கு வந்திருக்கா. டான்ஸ் கத்துக்க பணம் இல்லைன்னு என்கிட்ட சொன்னா. அந்த கணமே நான் தீர்மானம் பண்ணிட்டேன். செலவாளி, ஒரு விதமா புயல் காத்து மாதிரி. முணுக்குன்னா சிரிப்பு, முணுக்குன்னா அழுக. ஸ்டில் எ சைல்டு. பிடிவாதம் ரொம்ப அதிகம். வசந்த் உடனே யூ ஆர் ரியலி லக்கி சார் என்று கூறினான். இல்லப்பா, அழகான பொண்ண கல்யாணம் செஞ்சுக்க கூடாது, அதுவும் வயசு வித்தியாசத்துல. இது கூட என்னுடைய விதிதான். ஒரே பையன், மூத்த சம்சாரத்துக்கு பிறந்தவன். பேசாம இருந்திருக்கலாம். 48ல கல்யாணம் எதுக்கு? சபலம்தான். ஓகே, என் கவலை எதுக்கு உங்களுக்கு? வேற ஏதாவது விவரம் வேணுமா? இல்ல சார், தேங்க்ஸ், வேண்டாம். வெளியே வந்து காரில் போன போது, பாஸ், அந்த பொண்ணு சாலு. என்னடா சாலுனா? ஓபன் கேஸ்னு சொல்லணும். ஜமுனா சிங் இஸ் அவைலபிள்னு அர்த்தம். பத்மினி, சித்தினி, சங்கினி, அஸ்திதி. ஐயோ, உன் பாஸ் எனக்கு புரியாதுடா. அவ பார்வைய கவனிச்சிங்களா பாஸ்? பதட்ட லேசா கடிக்கிறதும், கண்ணோரத்துல ஒரு கர்வமும், நேரா வெச்ச கண் வாங்காம பாக்குறது, அப்புறம் உட்கார்ந்த போது கால் மேல கால் போட்டுக்கிட்டது. கணிக புத்திரர் சொன்ன 4வது வகை பாஸ் சார் இது. மனசுல இருந்து இனிமையும் புலைவும் இருக்குது பாருங்க. லேசா, ரொம்ப லேசா தான் உறுப்புகளை புலப்படுத்துறா. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தப்ப ரகசியமா என்ன பார்த்தா. அப்புறம் அந்த குரல், விசித்திரமான துணி. அப்பா டே, உன் ஆராய்ச்சி எல்லாம் எனக்கு ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லடா என்றான் கணேஷ். இவள கணக்கு பண்றது ரொம்ப சுலபம்னு சொன்னேன். நீ கணக்கு பண்ணு, கெமிஸ்ட்ரி பண்ணு, என்ன இதுல சேர்க்காத. ஆடுறேன் பாஸ், ஐ ஸ்வை. ரொம்ப அதிசயமா தான் இந்த மாதிரி எல்லாம் சாலுமால் கிடைக்கும். உன்னுடைய பரிபாஷையெல்லாம் நிறுத்திட்டு காதர்பாய் கேச பாரு. காதர்பாய், பாஸ், ஹேவ் அ ஹார்ட். மனுஷன் அப்படியே ஜுரம் வந்தாப்புல சகலமும் ஒரு மாதிரி பசலையா இருக்கேன். இப்ப போய் நீங்க அடைச்சி வாய மூடுறா என்றான் கணேஷ். இந்த வீடியோல விதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா கதையோட முடிவை நெருங்கிட்டோம். சோ விதியை பத்தி திருவள்ளுவர் கூட ஒரு குறள்ல சொல்லியிருக்காரு. அதனுடைய கருத்து என்னங்கிறத இப்ப நான் சொல்றேன். நாம் என்னதான் விதி என்றாலும் பிரபஞ்ச விதி என்ற ஒன்று பேரண்ட வெளியில் எல்லா நட்சத்திரங்களையும் கோள்களையும் ஆளும் சக்தியாக இயங்கி வருவதோடு அனைத்து செயல்பாடுகளையும் முடிவும் செய்கிறது. சோ முடிவு செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் மாற்ற முடியாத வாழ்க்கை தடத்துக்கான ஒரு வழித்தடத்தை கொடுக்கக்கூடியது விதி அப்படிங்கிறது எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நம்ம அனைவருடைய வாழ்விலும் பிரதான ஒன்றாக விதி காணப்படுவது உண்மை. கண்டிப்பா விதி இல்லைன்னு யாருமே மறுக்கவே முடியாது. அந்த விதியை மாற்றி மதியால வெல்ல முடியுமா, மதியினால அந்த விதியை மாத்தி எழுத முடியுமா அப்படிங்கறத சிந்தனை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு முடிவு இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அப்படிங்கறத ஒரு பிரபஞ்ச விதியா சொல்றாங்க. அந்த விதி சம்பந்தப்பட்ட இந்த கதையில அந்த விதி சரியா, அந்த விதிதான் இந்த கதையோட முடிவை நிர்ணயிச்சிருக்கா அப்படிங்கறத இந்த நாவலோட கடைசி பகுதியான இதை கேட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பகுதி 2 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 5. ஆபீஸுக்கு திரும்பிய போது மாலை 5 மணி ஆகிவிட்டது. பையன் கதவு திறந்து பெருக்கி பேப்பர்களை அடுக்கி பிளாஸ்கில் காஃபி வாங்கி வைத்திருந்தான். அந்த பெண் பிரசன்னா உட்கார்ந்திருந்தாள். வசந்த் வியர்வையை துடைத்துக் கொண்டு, என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க என்று கேட்டான். சைனா பஜார் பக்கம் வந்தேன். அண்ணனை பத்தின சில விவரங்கள் சொல்லலாம்னு வந்தேன். Am I disturbing you? ஆமா என்று வசந்த் சொல்ல அவள் முகம் சுருங்க, அதனால என்ன பரவாயில்ல, சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க என்றான் வசந்த். உங்களால ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா என்று கேட்டாள். இல்லைங்க. அதையே கேக்குறீங்க? பெரும்பாலும் இன்னைக்கு உங்க கேஸ் தான். பஸ் கம்பெனியில கம்பெனி முதலாளி கிட்ட எல்லாமே விசாரிச்சிட்டோம். ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல, ஒன்னும் தெரியல. கணேஷ் உடனே சொன்னான். உங்க அண்ணனை பத்தி என்ன சொல்லணும் உங்களுக்கு என்று கேட்டான். அவன் எங்க வேலை பார்த்தான், அப்பா கிட்ட எப்படி இருந்தான், இதெல்லாம் சொல்லணும். அது தேவைன்னா நாங்களே கேட்டுக்கிறோமே என்று வசந்த் சொல்ல, இரு வசந்த், நீங்க சொல்லுங்கம்மா என்றான் கணேஷ். வசந்த் கணேஷை முறைக்க, எங்க அண்ணன் இதுவரைக்கும் 3 வேலை மாறி இருக்கான். எல்லாம் அப்பா வாங்கி கொடுத்த வேலைங்க தான். ஸ்திர புத்தி கிடையாது அவனுக்கு. வேலையில இருப்பான், திடீர்னு நாளையில இருந்து வேலைக்கு போக மாட்டேன்பான்னு சொல்லுவான்.
அப்பாவும் எவ்வளவோ முயற்சி செஞ்சாரு. சில நேரங்கள்ல எங்கிட்டயே சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. ஒருவேளை டிப்ரெஷன் ஆகி அப்பாவை தொந்தரவு பண்றமேன்னு வருத்தப்பட்டு திடுதிப்புன்னு பெங்களூருக்கு கிளம்பி இருக்கானான்னு தோணுச்சு. ஆனா யோசித்து பார்த்தா அப்படியெல்லாம் இல்ல. சாதாரணமா தமாஷாவே பேசிக்கிட்டு இருந்தான் அப்பா கிட்ட கூட. அப்பதான் திடீர்னு அந்த போன் கால் வந்துச்சு. அவன் பேசவே இல்ல. சரி வரேன்னு சொன்னான், வச்சிட்டான், கிளம்பிட்டான், அவ்வளவுதான். போன் கால் ட்ரேஸ் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லைங்க என்றான் கணேஷ். அவள் தன் கைப்பையை எடுத்து அதிலிருந்து ஒரு சின்ன டைரியை எடுத்து கொடுத்தாள். அதில் நிறைய டெலிபோன் நம்பர்கள் இருக்கு. அண்ணா எழுதி வச்சிருந்தது. இது வரைக்கும் நானும் அப்பாவோ அவன் பெட்டியை குடைஞ்சு பார்த்ததே இல்ல. அவன் இறந்தப்புறம் அவனுடைய ஷர்ட் பேண்ட் எல்லாம் வண்டலூர்ல அனாத ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சோம். அப்ப இது கிடைச்சது. இதை வச்சுக்கிட்டு ஏதாவது ட்ரேஸ் பண்ண முடியுமா பாருங்க. சரி வைங்க. இன்னும் எத்தனை நாள் ஆகும்? 1 வீக்ல சொல்லிடுறம்மா. அப்ப நான் வரட்டுமா வசந்த்? போயிட்டு வாங்க. அவள் போனதும், என்னடா அது வசந்தா இப்படி ஒரு பெண் பிள்ளைய புறக்கணிக்கிறான், நம்பவே முடியலையே. நீங்க வேற போங்க பாஸ். ஜமுனா சிங்க பார்த்ததும் நான் அப்படியே சுஸ்தாயிட்டேன். ஒன்னில்ல அது அனங்கரங்கம், மதன மேடை. போயும் போயும் இந்த கிளை சங்கந்தானா அகப்பட்டான். வசந்த் நீ எங்கடா போயிருந்த அப்போ? ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பர்மனண்டா பக்கத்திலேயே ஜால்ரா வச்சுக்கிட்டு தாம்த தீம்த தகதாம்த தீம்த தக ஷட்டப் என்று அடக்கினான் கணேஷ். அநியாயம் இந்த சிங்கு பண்ணது. எதிரா ஜமுனாவை கல்யாணம் கட்டிக்கிட்டது. ஆனா அந்த ஜமுனா சிங் அப்படி ஒன்னும் சந்தோஷமா இருக்கிறதா தெரியல. குரல்ல விரக்தி தெரிஞ்சது. இல்லடா, இந்த வயசுல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெண் எப்படி? எல்லாமே வசந்த நினைக்கிற மாதிரி நடந்துறதா என்று கணேஷ் அந்த சிறிய குறிப்பு புத்தகத்தை எடுத்து பார்த்தான். சில இனிஷியல்களுக்கு எதிரே சில டெலிபோன் நம்பர்கள் இருந்தன. இதை வேணா விசாரியேண்டா. ஒவ்வொரு எண்ணா டெலிபோன் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? வேற வேலை இல்ல பாஸ் உங்களுக்கு. அனங்கரங்கத்தை படிக்கிறது தான் பெரிய வேலையாக்கும். காதர்பாய பாடுறா பாஸ். ஒரு சின்ன ஜோக்கு சொல்லியே ஆகணும், எனக்கு தலையே வெடிச்சிரும் இல்லாட்டி. மெக்சிகோ ஜோக்கா? வேண்டாண்டா, அதெல்லாம் சொல்லியாச்சு. இல்ல பாஸ், உபத்திரம் இல்லாதது ஜோக்கு. நம்ம சிங்கு மாதிரி ஒரு ஆளு இன்சூரன்ஸ் பண்ணிக்க போனா, அத ஜமுனா மாதிரி ஒரு மனைவி கிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தானா. அவங்க எனக்கு 55 வயசுனா நம்பவே இல்ல கண்ணு. சட்டையை திறந்து மார்ல நரை மயிர காட்டுனதுதான் நம்பினாங்க அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அவனோட மனைவி, சட்டை எதுக்கு படுபாவி, போதுண்டா, போய் கேச பாரு என்று கத்தினான் கணேஷ். அத்தியாயம் 6. 3 நாளைக்கு இருவரும் அதை தொடர்ந்து விசாரிக்க இயலாமல் கோர்ட்டில் பிஸியாக இருந்து விட்டார்கள். வசந்த் அவ்வப்போது ஜமுனா ஜமுனா என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தான். மற்றொரு முறை சிங் வீட்டுக்கு போக வேண்டும் என்று கூறி, இன்னும் சில விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் என்றான் வசந்த். வதப்பண்டா என்று கணேஷ் அதட்ட, ஒரு மதிய நேரத்தின் போது வசந்த் வேறு வேலை எதுவும் இன்றி பிரசன்னா கொடுத்திருந்த குறிப்பு புத்தகத்தில் இருந்த டெலிபோன் எண்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து சுழற்றினான். ஹலோ என்றது ஒரு பெண் குரல். நான் தாமோதரனுடைய. தாமு, தாம், எங்கேயே போயிட்ட தாமு என்று பளீர் என்று டாலடிக்கும் உற்சாகத்துடன் அந்த குரல் வசந்தை திகைக்க வைத்தது. படன்மி, என் பேர் வசந்த். தாம் இல்லையா? எங்க அவன்? தாமோதரன் இறந்து போயிட்டாருங்க. நீங்க யாரு பேசுறது? மறுமுனை படக்கென்று வைக்கப்பட்டது. வசந்த் கொஞ்ச நேரம் டெலிபோனையே பார்த்து கொண்டு யோசித்தான். பிறகு தீர்மானித்து அந்த பட்டியலில் இருந்து மற்றொரு நம்பரை தேர்ந்தெடுத்தான். ஹலோ, குழந்தையின் குரல். தூரத்தில் இருந்து யாரு என்ற மற்றொரு பெண் குரல் கேட்டது. இங்க குடு என்றது அந்த பெண் குரல். நமஸ்காரம், என் பேரு வசந்த். தாமோதரன் வர்றாரா அவரு? இல்ல, அவரு வர முடியாத நிலையில இருக்காரு. அப்படியா? அப்ப எப்ப சௌகரியமோ அப்ப வரட்டும்னு சொல்லுங்க. நல்லா இருக்காரா? நீங்க யாரு பேசுறீங்க? இதை கேட்டவுடன் மறுமுனை வெட்டப்பட்டது. வசந்த் அந்த டெலிபோன் எண் பட்டியலை கவனித்துக் கொண்டே, வாஸ், இந்த நம்பர் எல்லாம் ஒரு மாதிரி பொம்பளைங்க குரலா இருக்குது. இந்த ஆளு தாமோதரன் பத்தி கொஞ்சம் விசாரிக்க வேண்டி இருக்கும். விசாரிக்கணும்னு தோணுது எனக்கு. கொஞ்சம் நம்ம டைப் போலாம. என்னடா சொல்ற? அந்த பொண்ணுங்க குரல்லையே பெட்ரூம் தெரியுது பாஸ். நம்புறேன், நீங்க இதுல எல்லாம் அனுபவப்பட்டவன் தானே. எல்லாம் அன்லிஸ்டட் நம்பரா இருக்கும்.
இல்ல சரவணா ஸ்டோர்ஸ்னு உபத்திரம் இல்லாத பேர்ல இருக்கும். என்ன செய்ய பாஸ்? உனக்கு என்ன தோணுது? இந்த ஆளு எதுக்கு பெங்களூர் போனான்னு சுலபமா இப்ப கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? பொம்பளை விஷயமா இருக்கும். செம கிட்டம் போல இருக்கு. ஒரு வேலை செய்யடா. நாளைக்கு அந்த பொண்ணு பிரசன்னா கிட்ட போய் அவன் முந்தி எங்க வேலை பார்த்தாங்கிற விவரம் எல்லாம் கேட்டுட்டு வந்துரு. அந்த ஆபீஸுங்களை எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு வா. அதுல இருந்து ஆள் எப்படிங்கிறது ஊர்ஜிதம் ஆயிரும். அதுக்கப்புறம் பெங்களூருக்கு காரணம் கண்டுபிடிக்கிறது ஒன்னும் கஷ்டம் இல்ல. அதோட கேஸ் க்ளோஸ் ஆயிரும் பாஸ் என்றான் வசந்த் சற்று துக்கத்துடன். மறுபடி ஒரு நட அந்த ஜமுனா சிங்க விசாரிக்கணும்னு ஆசை உனக்கு இல்ல? டேய், திருக்குறள்ல பிறனில் விளையாமைக்கு இன்னும் வரலையா நீ? செச்ச, தப்பா நினைச்சுக்காதீங்க. கேஸுக்கு சம்பந்தம் இருந்தா தான் அந்த பக்கமே போவேன். அந்த பொண்ணு உள்ளே வந்ததுமே உன் கண்ணு விரிஞ்சது பாரு, நான் கவனிச்சேன்டா. ஆமா பாஸ், இன்னும் கூட படபட படங்கள் எனக்கு. அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இருக்குடா. இந்தா இத படி. அவுட்லைன் ஆஃப் பிலாசபி என்கிற புத்தகத்தை அவனிடம் காட்டினான். படிச்சாச்சு பாஸ். இத காதலுங்கிறதே அன்புங்கிறதே ஒரு விதமான நார்சிசம்னு சொல்லி இருக்காரு. அட பாவி, எதையும் படிப்பியா நீ என்று வியந்தான் கணேஷ். அத்தியாயம் 7. வசந்த் மறுதினம் சிட்டி யூனியன் பிரைவேட் கிளப்புக்கு போயிருந்தான். பிரசன்னாவின் அண்ணன் தாமோதர் முதலில் வேலை பார்த்த இடம். கார்கள் பம்பருக்கு பம்பர் தொட்டுக்கொண்டு நெருக்கமாக நிற்க கருப்பாக தட்டி கட்டி டென்னிஸ் விளையாட்டு அந்த பக்கம் பிளக் பிளக் என்று சப்தித்துக் கொண்டிருந்தது. புல்வெளியில் பிரம்பு நாற்காலிகளில் செல்வந்தர்கள் பீர் அறிந்து கொண்டிருக்க அவர்கள் மனைவியர் பேண்ட் போட்டுக்கொள்ளும் ஆசைகள் எல்லாம் நிறைவேறி இருந்தன. மெம்பர்ஷிப் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனை விட கடினமானதாம். இந்திரா காந்தியை தெரிந்திருந்தால் வெயிட்டிங் லிஸ்டில் சேர்த்துக் கொள்வார்களாம் என்பது வசந்துக்கு முன்னமே தெரியும். பில்லியர்ட்ஸ் ரூமை கடந்து லைப்ரரியை கடந்து ஸ்ரீவர்டின் அறைக்கு வந்தான். பெயர் பலகையை ஒரு முறை பார்த்து கொண்டு, மிஸ்டர் ஜேக்கப், என் பேர் வசந்த் என்று கூறினான். மெம்பரா? இல்ல, இங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால வேலை செஞ்ச தாமோதரனை பத்தி கேட்கணும். தாமோதரன் என்ற பெயரை கேட்டதும் ஒரு வினாடி உதடுகளில் இறுக்கம் ஏற்பட்டது அந்த ஜேக்கப்புக்கு. நான் ஒரு லாயர், அவன் சொத்து விவகாரங்களை கவனிக்கணும். உங்களுக்கு கூட அவர் ஒரு சின்ன பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காருனா எங்க? தாமோதர் ஒரு பஸ் விபத்துல இறந்து போயிட்டாரு, தெரியாதா? அட பாவி, போயோ? போய். அதனால அவனை பத்தி நான் கேட்கிற கேள்விகளுக்கு உபத்திரம் எதுவும் கிடையாது. நான் போலீஸ் கிடையாது, அவருடைய குடும்ப லாயர். என்ன கேட்கணும்? இன்னும் சந்தேகம் அந்த குரலில் அந்த பார்வையில் இருந்தது. அவருக்கு பெங்களூர்ல யாரையாவது தெரியுமா? இதை எதுக்கு கேட்கறேன்னா, விபத்து நடந்த அன்னைக்கு பெங்களூருக்கு அவசரமா புறப்பட்டு போயிருக்கார் தாமோதரன். எதுக்காகன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரை அங்க கூப்பிட்டது யாரு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? யாராவது பெங்களூர் பார்ட்டி? ஜேக்கப் ஒரு நீண்ட பெட்டியை திறந்து அதிலிருந்து மஞ்சள் முயல்கள் போல் இருந்த டென்னிஸ் பந்து 2 உருட்டி கொண்டு, மிஸ்டர் ஜெயந்த். இல்ல, என் பேரு வசந்த். சாரி வசந்த், நான் கள்ளம் பறையறதில்ல. இந்த தாமோதரன் ரொம்ப மோசமான ஆளாக்கும். பெங்களூர்ல மட்டுமில்ல, மெட்ராஸ், கோயம்புத்தூர், பாண்டி எல்லா இடத்துலயும் அவனுக்கு பெண் குட்டிகள் உண்டு. ஊருக்கு ஊர் உண்டு. நான் என் கண்ணு முன்னால பார்த்ததாக்கும். அப்படியா? என்ன பாத்தீங்க? அதெல்லாம் பறையக்கூடாத விஷயம். ரொம்ப மோசம். குரலை தாழ்த்தி கொண்டு, ஒரு பொம்பளை பார்த்தா போதும். ஆள் அப்படியே கையால் சைகை காட்டினான். அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். ஆள் ரொம்ப அழகா இருப்பானா? அப்படியும் இல்ல. அவங்கிட்ட என்னவோ இருந்தது. 1ஆம் கிளாஸ் ரோக். இருந்தாலும் பேச்சில் மனோகரமான வசீகரம் இருக்கும். ஒரே ஒரு புன்சிரிப்பு. ஏதோ ஒண்ணு தவறாம பெண்களை மறுபடி ஏதோ சைகை செய்தான். அடப்பாவி. சரி, அந்த ஆளு இங்க என்னவா இருந்தான்? அத சொல்லுங்க. எனக்கு அசிஸ்டண்டா இருந்தான். வேலையில ரொம்ப சுத்தம். எந்த வேலை? கிளப் வேலை தான். பட்சே ரொம்ப இந்த விவகாரம் ஜாஸ்தியா போச்சு. அதனால ப்ராப்ளம் ஆகி செக்ரட்டரி கடிதாசி கொடுத்து பணியில இருந்து நீக்கி. அப்படியா? அப்போ பெங்களூர்ல அவனுக்கு யாராவது கண்டிப்பா தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்ல? ஓ, ஏராளமா. குறிப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. சரி, ரொம்ப தேங்க்ஸ். வரட்டுமா? வசந்த் திரும்பி டென்னிஸ் கோர்ட்டை கடந்து செல்லும் போது ஒரு பெண் மார்க்கருடன் ஆடிக்கொண்டிருந்தாள். வெயிலில் மேனி சிவந்து வெள்ளாடையில் கைக்கு கீழ் வியர்த்து ஓடி ஆடி பந்தடித்தாள்.
வசந்துக்கு அந்த பெண்ணை பார்த்த ஞாபகமாக இருந்தது. சற்றே அருகில் சென்றபோது அது ஜமுனா சிங். ஹலோ, என்ன ஞாபகம் இருக்குதா என்று வசந்த் அவளை பார்த்து கேட்டான். அவள் திரும்பி முகத்தை துடைத்துக் கொண்டே, சாரி, உங்களை வசந்த் லாயர், அன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட பார்க்க வந்திருந்தோமே உங்க வீட்டுக்கு. ஓஎஸ், ஆமா ஞாபகம் வருது. அவள் சிரிப்பு பழுதில்லாமல் இருந்தது. நீங்க இந்த கிளப்ல மெம்பரா என்று வசந்தை கேட்டாள். இல்ல மிஸ் சிங், ஒரு விஷயம் விசாரிக்க வந்தேன். உங்க ஸ்டூவர்டு கிட்ட ஜமுனான்னு கூப்பிடுங்க போதும். உங்களுக்கு வேண்டிய தகவல் கிடைச்சுதா? அன்னைக்கு சிங்க எதுக்கு பார்க்க வந்தீங்க? பேஸ் லைனில் சறுக்கி ஒரு பேக் ஹேண்ட் ரிட்டர்ன் பண்ணும்போது அவள் அணிந்திருந்த வென்ஸ்கர்ட் ஒரு முறை அலை பாய்ந்தது. வசந்துக்கு சங்கடமாக இருந்தது. அன்னைக்கு இன்னைக்கும் ஒரே விஷயம்தான். உங்களுக்கு தாமோதரங்கிறவரை தெரியுமா? தெரியும். செட்டுக்கு இடையில் துண்டால் முகத்தை துடைத்துக் கொண்டே அவனை ஏறிட்டு பார்த்தாள் ஜமுனா. அப்படி பார்க்காதீங்க, எனக்கு கொஞ்சம் ஹார்ட் வீக்கு என்று கூறினான் வசந்த். அவள் சிரித்தாள். அன்னைக்கே நான் கவனிச்சேன், ரொம்ப பிளாட்டர் பண்றீங்க என்ன. தாமோதருக்கு என்ன இப்ப என்று கேட்டாள். அந்த ஆளு செத்து போயிட்டார் தெரியுமா உங்களுக்கு? அவள் முகம் சட்டென்று வெளிரியது. இஸ் இட்? ஓ மை காட், எனக்கு தெரியவே தெரியாதே. அன்னைக்கு அவன் பெங்களூருக்கு போனது உங்க ஹஸ்பண்ட் பஸ் சர்வீஸ்ல தான். ஆக்சிடென்ட் ஆச்சுல பெங்களூர் பஸ், அதுல போயிருக்கான். உங்களுக்கு தாமோதர எவ்வளவு நல்லா தெரியும்? கிளப்ல பார்த்திருக்கேன், அவ்வளவுதான் என்றாள் அவள். பெங்களூர்ல அவனுக்கு தெரிஞ்ச ஆள் உண்டான்னு விசாரிக்கணும். உங்க ஹஸ்பண்ட் சொல்லல உங்ககிட்ட இந்த ஆளு செத்து போயிட்டு? அவரு பிசினஸ் விஷயம் ஒண்ணு என்கிட்ட சொல்ல மாட்டாரு, நானும் கேட்டுக்கிறது இல்ல. பஸ் விபத்துல மாட்டிக்கிச்சுன்னு தெரியும். எத்தனை நஷ்டம்னு சொன்னாரு, இன்சூரன்ஸ் எத்தனை கொடுப்பாங்கன்னு சொன்னாரு. ஆர்சி புக்கே என் பேர்ல இருந்ததால. அவள் தன் நகத்தை கடித்து கொண்டே யோசனையில் இருந்தாள். தாமோதர் போயிட்டானா? இட்ஸ் எ பிட்டி என்றாள் அவள். கடைசியா அந்த ஆளை எப்ப பாத்தீங்க? எப்ப பார்த்தேன் என்று யோசித்தாள் ஜமுனா. நீங்க தாமோதர் ஃப்ரெண்டா என்று கேட்டாள். இல்லைங்க, அவளுடைய தங்கை எங்களை விசாரிக்க சொன்னாங்க. பெங்களூருக்கு எதுக்கு போகணும்னு. எதுக்கு போனாரா கண்டுபிடிச்சிங்களா? இல்லைங்க, ஆனா வித்தியாசமா காரணம் தெரிஞ்சு போச்சு. என்ன காரணம்? வெளியே சொல்லிக்கும்படியா இல்ல. நான் கூட டென்னிஸ் ஆடுவேங்க, நீங்க ஆடுங்க, நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறேன். பந்து படுறதோ படலையோ, நீங்க கோர்ட்டுல நகர்றதே வசந்தம். அவள் லேசாக புன்னகைத்தாள். வசந்த், நான் உங்க கூட தனியா பேசணும் என்று கூறினாள். பேசலாமே, இப்பவே நான் ஆஜர் தான் என்றான். இப்ப இல்ல, அவர் என்ன பிக்கப் பண்ணிக்க வந்துருவாரு. நாளைக்கு காலையில 10:10:30 எங்க வீட்டுக்கு வர்றீங்களா? அதை விட வேற வேலை எனக்கு என்ன என்றான் வசந்த் உற்சாகத்துடன். நிஜமாவே சொல்றேன் பாஸ், தற்செயலா தான் ஜமுனாவை அங்க சந்திச்சேன். தாமோதரை பத்தி விசாரிக்க யூனியன் கிளப் போனேன். அங்க இந்த அம்மா டென்னிஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கையில 2 பால். என்ன ஆட்டம், என்ன ஓட்டம். தாமோதரை பத்தி விசாரிச்சியா? மறந்துட்டியா? எல்லாம் விசாரிச்சாச்சு பாஸ். ஜேக்கப்னு ஸ்டீவர்ட் எல்லாம் புட்டு வச்சிட்டான். பாஸ், இந்த தாமோதரங்கிறவன் சரியான கேஷனோவா போல இருக்கு. ஊருக்கு ஊரு உருப்படியான். புல்லுக்கு தண்ணி அரைக்கிற பொண்ணை கூட விட்டு வைக்க மாட்டானா. இதுக்கெல்லாம் மச்சம் வேணும் பாஸ். கேஸ் தீர்ந்து போச்சு பாஸ், பிரசன்னா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். இந்த பாருமா, உங்க அண்ணா விவகாரம் கொஞ்சம் உள்ள போனா டெக்கமரான் கதை மாதிரி விரியுது. பெங்களூர் போறதுக்கு அவனுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் குறைஞ்சா நல்லா இருக்காது பாரு. மரியாதை கெட்டு போயிடும்னு சொல்லிடலாம் பாஸ். அப்ப போன் கால் எஸ்டடி போட்டு ஏதாவது பொண்ணு கூப்பிட்டுருக்கோம். உடனே பஸ் பிடிச்சு வா, யாரும் இல்ல, தனியா இருக்கேன்னு. இவனும் போட்டது போட்டபடி கிளம்பி இருக்கான். பாஸ், தாமோதர் அந்த கிளப்ல கொஞ்ச நாளைக்கு வேலை பண்ணியிருக்கான். கணக்கும் பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஜேக்கப் சொல்றாப்ல. ஐயோ, என்ன பயங்கரம். பெண்குட்டினா வார்த்தை. அப்புறம் பாஸ், ஜமுனா நாளைக்கு காலையில என்னை கூப்பிட்டணிச்சிருக்கா. இது மட்டும் என்னவா, சும்மா போற போக்குல சிற்பியோட கவிதைய ஒத்து விட்டேன் பாருங்க. அம்மா படு இம்ப்ரெஸ் ஆகி நாளைக்கு காலையில எனக்கு இன்விடேஷன். நானும் வரேன்டா என்றான் கணேஷ். நீங்க எதுக்கு காதர்பாய் கேச பாருங்க. டேய் வசந்த், ஒரே ஒரு அட்வைஸ், மத்தவங்க ஒய்ஃபுகளை விட்டுடுறா. அதான் பாஸ் சேஃப். வாங்க போற நீ அயோடெக்ஸ் வாங்கி வச்சுக்க ஒரு பாட்டில். அத்தியாயம் 9. கணேஷ் அன்று இரவு காதர்பாய் கேஸில் தான் ஆழ்ந்திருந்தான்.
வசந்த் அவ்வப்போது கணேஷ் கேட்ட சட்ட பாயிண்டுகளை சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பீல்ல அப்பல்லட் கோர்ட்ல டிகிரி ரிவர்ஸ் ஆயிருந்துச்சுன்னா ரிமாண்ட் ஆர்டர் பண்ணலாம். இன்னொரு கண்டிஷன் இருக்குடா. ஆர்டர் 41ல 24 பாரு. எப்படி பாஸ் இவ்வளவு ஞாபக சக்தி உங்களுக்கு? ஒரு இளம் இல்ல, குறிச்சு வச்சிருக்கேன். எடு. என்னவோ ஆர்டர், என்னவோ டிகிரி. கணேஷ் கொட்டாவி விட்டு டிவியை சுவாரஸ்யமின்றி தட்டினான். உடனே சங்கீதம் கேட்டு பிம்பம் உயிர் பெற்று ஒரு மாது கஷ்டப்பட்டு நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள். இவங்களை எல்லாம் 18 வருஷங்களுக்கு முன்னால கூப்பிட்டிருந்தா ஒயிலா இருக்கும் பாஸ். ஆடுறவங்களையும் துன்புறுத்துறாங்க, பாக்குறவங்களையும். இது என்னடா டான்ஸ்? இதுதான் ஒடிசி. மொத்தமே 3-4 வகை டான்ஸ் தான் இருக்கு பாஸ். குச்சிப்புடி, கதக், பரதநாட்டியம், அப்புறம் மத்ததெல்லாம் சினிமா டான்ஸ் தான். கணேஷ் அவன் சொல்வதை கவனிக்காமல், அன்னைக்கு அந்த பொண்ணு சொன்னது கூட ஒடிசி தானே? அலமாரிக்கு சென்று பழைய செய்தித்தாள்களை புரட்டினான். உய் என்று சீழ்கை அடித்தான் கணேஷ். வசந்த் அந்த குறிப்பு புத்தகத்தை கொண்டா? எது பாஸ்? அதான் அந்த தாமோதரோட டெலிபோன் எண்ணுகள்ல பட்டியல். அது எதுக்கு? போடேண்டா சொல்றேன். வசந்த் அதை எடுத்து கொடுக்க, இஃப் ஐ ஆம் நாட் மிஸ்டேக்கன் என்றான். என்ன பாஸ் வளர்றீங்க? இல்ல ஏதோ பயங்கர சிந்தனை இல்ல? இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாரு. எதுக்கு பாஸ்? சொல்லட்ரா, சொல்றேன். அப்புறம் நான் கேட்கிற கேள்விகளுக்கு குறிக்க பேசாம பதில் சொல்லு. பஸ் விபத்து தினத்தின் போது பஸ் எப்ப புறப்பட்டது? 9:30 மணிக்கு. குட். இறந்து போன தாமோதருக்கு பெங்களூர்ல யாரையாவது தெரியுமா? விவரம் தெரிஞ்சதா? விவரம் தெரியல. ஆனா அங்க நிச்சயம் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்னு தோணுது. ஏன்னா ஊருக்கு ஒரு பாஸ் நம்பர் ரிங்கிங். கணேஷ் டெலிபோனை வாங்கி, ஹலோ, மே ஸ்பீக் டு மிஸ்ஸஸ் ஜமுனா சிங் என்றான். கொஞ்ச நேரம் ஐ வில் வெயிட் என்றான். வசந்த் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்து, ஜமுனா சிங் அவங்க நம்பர் தாமோதர் லிஸ்ட்லயா? எப்படி பாஸ்? அவங்க வீட்டுக்கு போயிருந்த போது நீ ஜமுனாவையே பாத்துக்கிட்டு இருந்த. நான் டெலிபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்வையில தான் வித்தியாசம். ஆனா புரியல பாஸ் எனக்கு. அந்த நம்பர் இவன் டைரியில் எப்படி? எப்படி யோசி. அதுக்குள்ள ராத்திரி கார் எடுத்துக்கிட்டு வேலூர் போய் வந்துரு. என்னது? என்ன பாஸ் சொல்றீங்க? நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள வந்துடலாம்டா. எதுக்கு? இந்த ஆக்சிடென்ட் விசாரிச்ச எஸ்பியை பார்த்து அந்த பஸ்ல போன பேசஞ்சர்களோட லிஸ்ட் வச்சிருப்பார். அதனுடைய போட்டோ காப்பி வேணும் எனக்கு. பாஸ் சத்தியமா புரியல எனக்கு. பயங்கர வேகத்துல திங்க் பண்றீங்க. மிஸ்டர் வசந்த், நீ என்ன நினைக்கிற? தாமோதருக்கு என்ன ஆயிருக்கும்னு சொல்லு. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுடா. பெங்களூர்ல இருந்து கால் வந்திருக்கு அவனுக்கு. வசந்த் கணேஷை சந்தேகமாக பார்க்க, மேல சொல்லு என்றான். பெங்களூர்ல தெரிஞ்ச பொண்ணு யாரோ இருந்திருக்கணும். ஏன்னா கிளப்ல விசாரிச்சதுல ஓகே, பெங்களூர்ல அவன் யாராவது கூப்பிடுறதுக்கு சாத்தியக்கூறு உண்டு. நான் மறுக்கல. மேல. போன் கால் வந்தது. வாத்தியார் அவசரமா புறப்பட்டு ஜமுனா டூரிஸ்ட் பஸ்ல போயிருக்கார். அந்த பஸ் விபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. குட். ஆரம்பத்தில இருந்து இப்ப பார்க்கலாம். பிரசன்னா அதான் தங்க சொன்னத எவ்வளவு தூரம் கவனிச்சு பார்க்கலாம். புறப்படுறப்ப அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? டிவி பார்த்துக்கிட்டு. என்ன ப்ரோக்ராம்? ஒடிசி நடனம். அத கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். வெரி குட். நல்ல ஞாபகம்டா உனக்கு. விபத்து என்னைக்கு நடந்தது? மார்ச் 27. மார்ச் 27 பேப்பரை பாரு. கணேஷ் அவன் மேல் பழைய பேப்பரை எரிய, வசந்த், பாஸ் நீங்க எந்த பேட்டையில ஒதுங்குறீங்கன்னே தெரியலையே. பேப்பர்ல 28ஆம் தேதி தானே விபத்தை பத்தி செய்தி வரும். முட்டாள், 27 டிவி புரோகிராம பாரு. ஒடிசி நடனம் 27ஆம் தேதி இரவு 10 இருந்து 10:30 வரைக்கும் நேஷனல் புரோகிராம் ஆஃப் டான்ஸ். செவ்வாய்க்கிழமை பஸ் புறப்பட்டது. எப்ப? 9:30க்கு. இப்ப என்ன சொல்ற? வசந்த் நெற்றியை சுருக்கி கொண்டு, ஒருவேளை பஸ்ஸ பூந்தமல்லியில புடிச்சானோ, அவசரத்துல வழியில நிறுத்தி ஏறிக்கிட்டானோ என்னவோ. சரி, அது ஒரு சாத்தியம் இருக்கு. வேற ஏதாவது இருக்கா? அல்லது அவன் அந்த பஸ்ல போகவே இல்ல. எப்படி பாஸ்? அவன் பாடிய விபத்துல இருந்து எடுத்திருக்காங்களே. வசந்த் திடீரென்று பல்பு போட்டார் போல பிரகாசமாகி, ஓ பாஸ், நீங்க சொல்றது புரியறாப்ல இருக்கு இப்போ. அதான் டெலிபோன் நம்பரா? பிரில்லியன். இல்ல, இன்னும் இல்ல. இது ஒரு நிழல் தான். அந்த டெலிபோன் பட்டியல்ல ஜமுனா சிங்குடைய நம்பர் இருக்குது. ஒரு விதமான லாங் ஷாட் தான். பிரயாணிகள் பட்டியல வேலூர்ல இருந்து பெறாத வரைக்கும் நாம எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. புரியுதா என்றான். இப்ப நான் நிம்மதியா தூங்க போறேன்டா. நீ என்ன பண்ற?
கார் எடுத்துக்கிட்டு, ஐயோ தூக்கம் போச்சா இன்னைக்கு, நாளைக்கு மத்தியானம் சேர்த்து வச்சு தூங்கிக்கோயேண்டா, உனக்கே சுவாரஸ்யமா இல்ல? இருக்கு. இப்ப ஆனா எதுவும் வேண்டாம், முதல்ல நீ கிளம்பு, அதுக்கப்புறம் அந்த ஆனால் தீயர் எல்லாம் வச்சுக்கலாம். பாஸ், கார்ல பெட்ரோல் இருக்கா? அத்தியாயம் 10. வசந்த் மறுதினம் வேலூர் போய்விட்டு திரும்ப மாலை 4 மணியாகிவிட்டது. கணேஷ் பதற்றம் இல்லாமல் ஹிந்துவில் கிராஸ்வேர்டு போட்டுக் கொண்டிருந்தான். வசந்த் வந்து உள்ளே நுழைந்து ஜாக்கெட்டை கலற்றி விட்டு அவனை பார்த்து, நாய் மாதிரி அள்ளாடிட்டு வர, கிராஸ்வேர்டா? சில பேருக்கு மச்சம் பாஸ் என்று கூறினான். என்ன, அந்த லிஸ்ட பாத்தியா? அதுல தாமோதர் பேர் இல்லதானே? அதான் இல்ல, ஸ்பஷ்டமா அவன் பேரும் இருக்கு. எஸ்பி ரொம்ப தகராறு பண்ணிட்டார் பாஸ். ராஜேந்திரன் பேரை உபயோகப்படுத்திக்கிட்டேன் பாஸ். அவரு நான் புருடா விடுறேன்னு ராஜேந்திரனுக்கு போன் பண்ணியே கேட்டுட்டாரு. நல்ல வேலை, கணேசனுக்கு தெரியும், தாராளமா காட்டலாம்னுட்டாரு அவரு. இப்ப போன் பண்ணாலும் பண்ணுவார் உங்களுக்கு. மத்தியானமே போன் பண்ணிட்டாரு. நீ போனத சொன்ன. போட்டோ ஸ்டேட் எடுத்துக்கிட்டு வந்தியா? வேலூர்ல வீடியோ நிறைய இருக்கு, ஜெராக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தாவு தீந்து போச்சு பாஸ். எடுத்துட்டு வந்தியே இல்லையாடா? ஆச்சு பாஸ், பாருங்க. கணேஷ் அந்த பட்டியலை வாங்கி பார்த்தான். தாமோதரன் பெயர் 8வதாக இருந்தது. இனிஷியல் இல்லாமல் வெறும் தாமோதர். 2-3 பேர் லிஸ்ட் தயாரிப்பாங்க போல. கையெழுத்த பாருங்க. ஆனா பாஸ், நீங்க நினைச்சது நடக்கல. நீங்க லிஸ்ட்ல இவன் பேர் இருக்காதுன்னு நினைச்சீங்க இல்லையா? கணேஷ் புரியலடா என்றான். லிஸ்ட்ல பேர் இருக்கு, பின்ன டைமிங் உதைக்குதே. ஒண்ணு, அன்னைக்கு பஸ் லேட்டா புறப்பட்டு இருக்கணும். இல்ல இல்ல வேற எதுவும் சொல்ல தெரியல. விடுங்க பாஸ், இது ஒரு சின்ன முரண்பாடு தான். ஏதாவது காரணம் இருந்துதான் ஆகணும். அவன் பஸ்ல தான் போயிருக்கான், சந்தேகமே இல்ல. எஸ்பி சொன்னாரு, அவர் தான் போய் பார்த்தாராம். பாடிகள் எல்லாம் ரோட்டோரத்துல கிடந்துதான். ஒவ்வொன்னா அப்புறப்படுத்தி அனுப்புனாராம் ஆஸ்பத்திரிக்கு. வசந்த், அந்த பஸ் 9:30 கிளம்புனா யாரு சொன்னாங்க? புக்கிங் ஆபீஸ்ல இருந்த அந்த குமாஸ்தா தான். என்னவோ ஐயங்கார் பேரு, சினிமா ரசிகர் அவரு. பொதுவா சொன்னாரு, எங்க பஸ் ஒரு நாள் கூட தாமதமா கிளம்புனது இல்ல, ஏன்னா ஒசூர்ல இன்னொரு டே ட்ரிப் இருக்குன்னு சொன்னாரு. அன்னைக்கு கிளம்பின நேரத்தை குறிச்சு வச்சிருப்பாங்களோ? அப்படி ஒன்னும் சொல்லல பாஸ், அத கொஞ்சம் விசாரிச்சுறேன். ஐயோ என்ன பாஸ், விடமாட்டீங்க போல இருக்கு. தா பாரு, எனக்கு விதியில நம்பிக்கை இல்ல. அன்னைக்கு அவன் அழைச்சது விதி இல்ல. இல்ல பாஸ், விதிதான். அவன் எப்படி செத்திருந்தாலும் அவனை விதிதான் அழைச்சிருக்கு. ஒரே ஒரு தடவை அந்த ஜமுனா சிங்க பார்த்துட்டு இந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடலாம். நீ இரு, ரொம்ப டயர்டா இருப்ப, நான் போய் பார்த்துட்டு. இல்ல பாஸ், டயர்டும் இல்ல, ஒரு புடலங்காயும் இல்ல, நானும் வரேன். இப்ப இங்க தனியா என்ன செய்ய போறேன்? திருக்குறள் படிக்கிறது. அத அங்க வந்து படிக்கிறனே. வசந்துக்கு பெருத்த ஏமாற்றமாக ஜமுனா சிங் வீட்டில் இல்லை. பெரியவர் தான் இருக்காருங்க என்றான் வேலைக்காரன். அவரை பார்க்க முடியுமா என்று கேட்டான் கணேஷ். தூங்குறாங்களே என்றான் அந்த வேலைக்காரன். அப்போது சிங்கு மாடிப்படிகளில் இறங்கி வந்து கொண்டே, பொய் சொல்லாதரா, நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மிஸ்டர் கணேஷ், என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க மிஸ்ஸஸ் சந்திக்க வந்தோம். எது பத்தி? அதாங்க, அந்த தாமோதர் விபத்துல இறந்து போனாரே, இன்னும் முடியலையே அந்த கேஸ். அட ராமா, என் மனைவி எங்க வந்தா? உங்க மனைவி டென்னிஸ் கிளப்ல, சியூபி கிளப்ல மெம்பரா இல்ல? அதே கிளப்ல அந்த தாமோதர் அசிஸ்டன்ட் ஸ்டீவார்டா இருந்திருக்கான். உங்க வீட்டு டெலிபோன் நம்பர் அவன் டைரியில இருந்தது. இருந்தா வாட் ஆர் யூ இம்ப்ளையிங்? நத்திங் சார். உங்க மனைவிக்கு அவனை தெரிஞ்சிருக்கலாமோன்னு ஒரு சின்னதா. சோ வாட்? என்ன கணேஷ், ஏதாவது புதுசா ஏதாவது உண்டா? அவன் விபத்துல செத்து போயிட்டான். எங்க பஸ் விபத்து. வி ஆர் சாரி. கூடுமான வரைக்கும் காம்பன்சேஷன் பண்ண பாக்குறோம். தேர் எண்ட்ஸ் த மேட்டர். சார், அன்னைக்கு உங்க பஸ் எத்தனை மணிக்கு கிளம்புச்சு? 9:30 தான். எப்படி அவ்வளவு ஷூரா சொல்றீங்க? நான் தான் அனுப்பிச்சேன். நானே அதுல போறதா இருந்துதானே போஸ்ட்போன் ஆகி அப்புறம் லாக் புக்ல என்ட்ரி இருக்கும். அப்ப தாமோதர் அந்த பஸ்ல போயிருக்க முடியாது. வாட் நான்சென்ஸ் என்றார் அவர் கணேஷை பார்த்து பொறுமை இல்லாமல். அடிபட்டு வேலூர் ரோட்டுல கிடந்தான். லிஸ்ட்ல பேர் இருக்கு, பாத்தீங்கல்ல? அந்த தாமோதரும் இந்த தாமோதரும், அதாவது பிரசன்னாவுடைய அண்ணன் தாமோதரும் வேற வேற ஆளா இருக்கணும். அவங்கதான் வந்து பார்த்தாங்க, அடையாளம் கண்டுகிட்டாங்களே. எங்கேயோ உதைக்குது சார் இந்த கேஸ். நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணணும் சொல்லுங்க. உண்மையை சொல்லிடுங்க சார் என்றான் கணேஷ். வாட் டு யூ மீன் கணேஷ்? ஒண்ணு, புறப்பட்ட சமயம் தப்பு.
9:30ங்கிறது. வெயிட் அ மினிட் சார், நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க கோவிச்சுக்காம கேப்பீங்களா? ஐ ஹாவ் நோ டைம். ராத்திரி வாங்க, சொல்லுங்க. என் மனைவியும் சந்திச்சு தாராளமா கேட்டுக்கோங்க. ஓஎஸ், ராத்திரியே வரோம். அப்படின்னா நீங்க தாமோதர கொள்ளலைங்கிறீங்க இல்லையா? புறப்பட்டவனை அவர் உடனே வாட் என்று கூவியது தடுத்து நிறுத்தியது. இரு இரு, இப்ப என்ன சொன்ன சொல்லு. ஒண்ணுமில்ல சார். என்னையா உளவிட்டு நீ பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டே இருக்க? வாட் யூ மீன்? வசந்த் கணேசை பிரமிப்புடன் பார்த்திருக்க. இல்ல சார், கோச்சுக்காதீங்க, ஒரு சாத்தியக்கூறு, ஆல்டர்னேட் சினேரியோ, அவ்வளவுதான். நாங்க வரோம். இரு இரு, என்ன சொன்ன நீ? சரியா சொல்லி தொலை. நான் தாமோதர இல்ல சார், சும்மா தமாசுக்கு. அவரு திடீர்னு இப்படிதான் வைல்டா ஏதாவது சொல்லுவாரு. மறந்துருங்க, நிம்மதியா தூங்குங்க சார், நாங்க வரோம் என்றான் வசந்த். சிங் அவர்களை வழிமறித்தார். இரு, நீ சொல்ல வந்ததை சொல்லிட்டு தான் போகணும். என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஏதாவது உளருவியான், சரியா என்னன்னு சொல்ல மாட்டியான். என்னடா அதெல்லாம்? கணேஷ் வசந்தை பார்த்தான். உட்காரு என்று அதட்டினார். கணேஷ் உட்கார்ந்து கொண்டு, சார், நான் சொல்றது ஒரு விதத்துல ஒரு மாதிரி யூகம்தான், தியரி தான். இது தப்புன்னு நிரூபிக்க வேண்டியது கூட உங்க பொறுப்பு இல்ல. என் மேல கோச்சுக்க கூடாது. நீங்க கோச்சுக்கலைன்னா சொல்றேன், சிரிக்காதீங்க என்றான். சொல்லுங்க, விபத்து நடந்த அன்னைக்கு நீங்க ராத்திரி அதே பஸ்ல கிளம்ப இருந்தீங்க, அங்க போனீங்க. கடைசி சமயத்துல மறுநாள் என்கேஜ்மெண்ட் ஞாபகம் நீங்க திரும்பி வீட்டுக்கு போனீங்க இல்லையா? ஆமா. மேல சொல்லுங்க. வேலைக்காரன் கொண்டு வந்த சர்பத்தை யாரும் கவனிக்கவில்லை. திரும்பி வந்ததும் ஒரு காட்சியை பார்த்திருக்கீங்க. சாரி, நான் படு தப்பா இருக்கலாம், இதுல ஒரு யூகம்தான், மிஸ்டேக் பண்ணிக்க கூடாது சார். இல்ல சொல்லு. உங்க மனைவியையும் தாமோதரையும் பாக்குறீங்க. தாமோதர் கொஞ்சம் வசீகரமான ஆசாமி, பெண்களை கவரக்கூடியவன். அவங்க மனைவி சியுபியில மெம்பர், டென்னிஸ் மெம்பர். தாமோதரை சந்திக்க சந்தர்ப்பம் இருந்திருக்கலாம். அவன் பேச்சுல, இளமையில. யூ ஃபாலோ வாட் ஐ மீன்? நீங்க ஊருக்கு போறீங்கன்னு 10:10:30 உங்க மனைவியே அவனை டெலிபோன் மூலம் கூப்பிட்டுருக்கலாம். சார், நான் சொல்றது அத்தனையும் அபத்தமா கூட இருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க. தொடர்ந்து சொல்லட்டுமா இல்ல வேண்டாமா? இல்ல சொல்லுங்க. அவங்கள நீங்க படுக்கையில பாக்குறீங்க. உங்க உள்ளம் கொதிக்குது. என்ன செய்யறீங்க? அந்த ஆத்திரத்துல என்ன வேணா செஞ்சிருக்கலாம் நீங்க. தோட்டத்துல அவன் வெளியே வர காத்திருந்து மண்டை மேல ஒரே போடு. தோட்டத்துல எத்தனை ஆயுதம் இருக்குது. அந்த அதீத உணர்ச்சிகரமான சமயத்துல அவனை அடிச்ச அடியில அவன் மண்டை உடைஞ்சு கிராக் ஆகி ரத்தம் வடிஞ்சு அவன் அங்கேயே பிராணனை விட்டுட்டான். உடலை என்ன செய்யறதுன்னு? வசந்த், யூ கண்டினியூ. நானா பாஸ் என்று கேட்டான் வசந்த திடுக்கிட்டு. இப்போது சிங் மௌனமாகவே இருந்தார். ஆமா, இத்தனை நேரம் உனக்கு கிளியரா இருக்கணுமே. சொல்றேன் பாஸ். அப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த ஆளுக்கு கபால மோட்சம். பாடியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திரு திருன்னு விழிச்சீங்க. சரி, ராத்திரி ஆரவாரம் அடங்குனதும் தோட்டத்திலேயே புதைச்சிடலாம்னு படுக்கைக்கு போய் விழுந்துட்டீங்க. உங்க மனைவி இங்க நடந்ததெல்லாம் தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இல்ல தெரிஞ்சிருக்கலாம். ராத்திரி உங்களுக்கு எதிர்பாராத நியூஸ் கிடைக்குது. உங்க பஸ் வேலூர் தாண்டி ஆக்சிடென்ட் ஆயிட்டதாகவும் 10-15 பேரு இறந்து போயிட்டதாகவும் உங்களை உடனே வர சொல்லி, அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஆக்சிடென்ட் உங்களுக்கு. நீங்க என்ன பண்றீங்க? தாமோதரோட பாடிய கார் டிக்கில போட்டுக்கிட்டு ஆபீஸுக்கு போய் பேசஞ்சர் லிஸ்ட வாங்கி எடுத்துக்கிட்டு, அப்புறம் நான் சொல்றேன். சிங் மெஷின் போல தொடர்ந்து சொன்னார். அந்த பேசஞ்சர் லிஸ்ட்ல அவசரமா தாமோதர் பேரை எழுதிக்கிட்டேன். 8ஆம் நம்பர் சீட்டுக்கு எதிரா காலியா இருந்த இடத்துல அவன் பேரை நிரப்புன. அங்கே ராத்திரி போன ஸ்தலத்துல அந்த இருட்டுல போலீஸ் ஆம்புலன்ஸ் கொண்டு வரதுக்கு போயிருந்த போது அந்த உடல்களோட இந்த கிராதகனுடைய உடலையும் சேர்த்துறதுன்னு எனக்கு ரொம்ப சுலபமா இருந்தது கணேஷ். அது கணேஷ் ஆச்சரியத்துடன் சிங்கை நிமிர்ந்து பார்த்தான். அவர் கண்களில் கண்ணீர் திரையிட்டு இருந்தது. அந்த கொடுமை யாருக்கும் வேண்டாம் கணேஷ். கட்டுன பொண்டாட்டிய இன்னொருவன் அணைப்புல பாக்குற கொடுமை எனக்கு வெறியில ஒரு கணம் பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. உங்களோட யூக சக்திய வியந்து பாக்குறேன் நான் இப்போ. நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்தது. சின்ன சின்ன டீடைல்ஸ் தான் வித்தியாசம். என்னுடைய நிலைமையில இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க சொல்லுங்க கணேஷ். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலீங்க என்றான் கணேஷ். வேண்டாங்க, செய்யாதீங்க. அதுவும் என்னை போல லேட்டா பண்ணாதீங்க. இந்த வயசுல வேண்டாங்க. 2ஆம் கல்யாணம் வேண்டவே வேண்டாம்.
அதுவும் அழகான ஏழை பொண்ணு, வேண்டவே வேண்டாம். நரகம் அது. டார்லிங் டார்லிங்னு அவளுக்காக உருகி லட்சக்கணக்கில் செலவழிச்சு டார்லிங் டார்லிங்னு பொய்களை நம்பி என்கிட்ட எத்தனை அன்பா பாசமா இருக்கிறாப்ல பாசாங்கு செஞ்சா. என்ன ஒரு அவமானம் பாருங்க. சிங் பைக்குள்ள இருந்து கைக்குட்டை எடுத்து சிவந்த கண்களின் பிரவாகத்தை துடைத்துக் கொண்டார். கணேஷ் மௌனமாக எதிரே ஜமுனா சிங்கின் போட்டோவில் நாட்டிய சிரிப்பை பார்த்து கொண்டிருந்தான். கணேஷ், நான் நினைக்கிறேன் இது ஒரு நியர் பர்ஃபெக்ட் கிரைம்னு. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. போஸ்ட்மார்ட்டம் ஹெட் இன்ஜுரி தான் காட்டும். லிஸ்ட்ல பேரு ஆக்சிடென்ட் விக்டிம். மைகாட், எப்படி சந்தேகம் வந்தது உங்களுக்கு? யாருக்குமே தெரியாதுன்னு தான் நான் நினைச்சேன். விதிங்க சார் என்றான் வசந்த். விதியா? ஆமா, அந்த தங்கச்சி வந்து தாமோதர விதிதான் பெங்களூருக்கு அழைச்சதுன்னு நம்ப முடியல. எதுக்காக பெங்களூர் போனான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னுது. அதுல ஆரம்பிச்சது வேண. மிஸ்டர் கணேஷ், நீங்க என்ன செய்ய போறதா உத்தேசம் என்றார் கண்களில் பெரிய கலவரத்துடன். என்ன பாஸ் என்று கேட்டான் வசந்த். கணேஷ் சற்று நேரம் யோசித்தான். அந்த போட்டோவை பார்த்து கேட்டான். மிஸ்டர் சிங், சாரி, நான் கண்டுபிடிச்சத என்னுடைய சந்தேகங்களை போலீஸுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் மீற முடியாது. ஆனா என்ன ஆனா சொல்லுங்க கணேஷ் என்றான் சிங். அவங்க உங்களை கைது பண்ண தீர்மானிச்சாங்கன்னா ட்ரையல் நடக்கிறப்ப உங்க வழக்க நாங்க எடுத்துக்கிட்டு வாதாடுறோம் என்றான் வசந்த். கணேஷ் வசந்தை சற்று நேரம் முறைத்து பார்த்துவிட்டு மெல்ல புன்னகை. கணேஷ் வசந்த் துப்பறியும் சுஜாதாவின் விதி நாவல் முற்றும்.